ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நேத்து தான் இணைஞ்சிருந்தோம். இதுல பேசும் கலையில நம்ம மோகன் நடராஜன் சார் பேசினாங்க. இன்னைக்கு அதை பப்ளிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கா 10 மணிக்கா பப்ளிஷ் ஆகும். எனிவே, இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு எடுத்துட்டா திருமந்திர சிந்தனைகள். இதை நம்ம ரவி சுந்தரம் ஐயா தான் கொடுக்குறாங்க இந்த உரை. திருமந்திரம் அப்படிங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. திருமூலன் செய்த திருமந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலன் எழுதிய 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமூலருக்கே நிறைய ஒரு வரலாறே இருக்குது. பெரிய வரலாறா ஒண்ணு சொல்லுவாங்க. அவர் கூடு விட்டு கூடு வாஞ்சு நிறைய அந்த காலத்துல இது பண்ணாருன்னு. அதை தவிர 1000 வருஷத்துக்கா 100 வருஷத்துக்கு ஒரு பாடல் அப்படிங்கிற வீதத்துல எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுல யோகங்கள் எழுதியிருப்பாரு, தந்திரங்கள் எழுதியிருப்பாங்க. 3ஆம் தந்திரம், 4ஆம் தந்திரம், 5ஆம் தந்திரம்னே போகும். இந்த திருமூலர் எழுதிய திருமந்திரம் நம்ம ஆகமத்துல ஒன்னா வச்சு நம்ம வழிபடுறோம், சாமியை கும்பிடுறோம். அப்பேற்பட்ட ஒரு புத்தகம் அந்த புத்தகம். சில புத்தகங்களை நம்ம ஒரு தடவை படிச்சுட்டா அந்த கதையை திருப்பி படிக்க முடியாது. ஒன்ஸ் ஒரு தடவை படிச்சுட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு அது அப்படியே தான் இருக்கும். ஆனா திருமந்திரத்துல மட்டும் திருக்குறள் மாதிரி அது படிக்க படிக்க புதுசு புதுசா அர்த்தம் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருடைய மேதாவிலாசம் என்ன, ஒவ்வொருத்தருடைய தமிழ்ல எந்த அளவுக்கு ஆழங்கால் பட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பல இது அர்த்தம், அதுக்கு தகுந்த மாதிரியான விளக்க உரை எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒரே பாடலை 3 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், 3 விதமான கருத்துக்கள், 3 விதமான வெலாசிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். இதை கிட்டத்தட்ட ஜாதகம் பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒரே ஜாதகத்தை நீங்க 10 பேர்த்திட்ட கொடுத்தீங்கன்னா 20 டைப்ல பலன் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த திருமந்திர பாடல்கள் அப்படிங்கிறது ஒரு வைத்தியர் படிச்சாருன்னா அவருடைய விளக்க உரை வேற மாதிரி இருக்கும். ஒரு தமிழறிஞர் படிச்சாருன்னா அவருடைய விளக்க உரை வேற மாதிரி இருக்கும். ஒரு இலக்கண நூலாசிரியர் படிச்சாருன்னா அவருடைய விளக்க உரை அந்த இலக்கணத்தின் மேல ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஸோ எந்த பக்கம் எடுத்தாலும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னா அதுதான் திருமந்திரம். அப்பேற்பட்ட திருமந்திரத்தை நமக்கு இன்னைக்கு விளக்கம் சொல்றதுக்காக ரவி சுந்தரம் ஐயா வந்திருக்காங்க. இது ஒரு பெரும்பணி அல்லது அரும்பணின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட பெரிய ஒரு காரியத்தை எடுத்து பண்றதுக்காக ஒரு முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க. நம்ம தமிழ் கூறும் நல்லுலகம் இதை எல்லாருக்கும் வரவேற்பாங்க. ஏன்னா நூல் அந்த மாதிரியான நூல். அந்த வகையில உங்களோட சேர்ந்து நானும் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். ரவி சுந்தரம் சார் கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் தாண்டி வந்திருக்காங்க. இப்போ அவர் ஜோதிடத்தோடையும் தமிழோடையும் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருடைய உரையை கேட்போம். நிச்சயமா திருமந்திரத்தினுடைய உரை நம்மதையே சொன்ன மாதிரி அவங்கவுங்க அனுபவப்பட்ட விதத்துல ரொம்ப ஆழங்கால் பட்ட விதத்துல பிரமாதமா வரும். இப்ப நம்மளும் ஒரு சிறந்த ஒரு திருமந்திர சிந்தனையை எதிர்நோக்கி நிக்கிறோம். அதுக்கு ரொம்ப நேரம் நான் குறுக்க நிக்கல. இப்ப மேடை திரு ரவி சுந்தரம் ஐயா அவர்கள் வசம். ஐயா வாங்க, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா எப்பொழுதும் கூட்டம் ஆரம்பிக்கும் போது சொல்லக்கூடிய விநாயகர் காப்பு இந்த திருமந்திரத்தின் முதல் காப்பு. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு ஐயா எப்பொழுதும் ஆரம்பிக்கும் போது சொல்லக்கூடியது திருமந்திரத்தின் விநாயகர் காப்பு. அந்த தகவலை முதல்ல உங்களை சொல்லிக்க விரும்புறேன். சும்மா முதல் 10 பாடல் அப்படி இல்லாம டோட்டலா ரேண்டமா அங்கங்க எனக்கு கொஞ்சம் ஒரு என்னுடைய புரிதல் உள்ள சில விஷயங்களை நான் சொல்றதுக்காக கொஞ்சம் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதை மட்டும் சொல்றேன். முதல்ல கடவுள் வாழ்த்துல தான் சொல்லக்கூடிய கடவுள் யாரு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறாரு. அதுல ஒரு பாடலாம் எடுத்திருக்கிறது. நான் ஒவ்வொரு பாடலும் சொல்லும்போது அந்த நம்பர் சொல்றேன். அது என்ன பின்னால உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் உதவும். 9வது பாடல். உன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி
என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே. நான் தொழக்கூடிய கடவுள் அவர் இன்னொருத்தரை தொழ வேண்டிய கடவுள் அல்ல, அவருக்கு மேல யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு ஹையஸ்ட் உள்ள ஒரு கடவுள் தான் நான் சொல்லக்கூடிய கடவுள் அப்படிங்கிறத இங்கே சொல்ற. சிறு தெய்வங்கள் அந்த மாதிரியான கிடையாது, எக்ஸ்ட்ரீம். அதான் அந்த அந்த பாயிண்ட் இங்க வலியுறுத்துறாரு 9வது பாடல்ல. அடுத்தது ஐயா முன்னாடியே ஒரு நிகழ்ச்சியில சொன்ன பாடல் தான் 36வது பாடல். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பொறி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. பரவாயில்ல. கடவுளை இறைவனை ஆராதனை பண்றதுக்கு இப்படிதான் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு வரையறையும் கிடையாது. எப்படி சாயினும் சாதாரணமா நம்ம திருமணத்துக்கு போகும்போது உடனே ஒரு இலையை எடுத்து போட்டு கொஞ்சம் வந்தோம்மா அந்த மஞ்சள் எடுத்து கொஞ்சம் ஒரு பிள்ளை எப்படி அடிப்பாங்க, உடனே அது அங்க அது பெரிய ஒரு தெய்வீக சக்தி அங்க வந்துடும். கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, பொன்னேர் கட்டுறது சில இடத்துல நல்லேர் கட்டுறதும்பாங்க. அங்க போய் எங்க என்ன பண்றது, அங்க இருக்கிற பசுஞ்சாணம் அந்த சாணத்தை எடுத்து உடனே ஒரு மண் மேடிய எடுத்து குத்தி அதுல 2 தும்பு போட்டு கையெடுத்து எந்த விதமான கடற்கரைக்கா மணல் எடுத்து போட்டு ஒரு லிங்கம் கும்பிடு. உன்னால என்ன முடியுதோ மிக எளிமையா உனக்கு உன்னுடைய ஸ்டைல்ல உன்னுடைய மெத்தட்ல எப்படி வேணாலும் எப்படி சாயினும் ஏத்துமின் வழங்கலாம். இதுக்கு எந்த விதமான வரையறையும் கிடையாது அப்படிங்கிறது சொல்ல வராது. இது 36வது பாடல். அடுத்தது அவர் இந்த தமிழ் மொழியில இந்த பாடல் அந்த ஆகமத்தை கொண்டு வரதை பத்தி சொல்லியிருக்காரு. 81வது பாடல். விண்ணை நின்று என்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனும் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. ஆகமங்கள் வடமொழியில இருக்கு, பல ஆகமங்கள் இருக்கு. அதை தமிழ்ல இந்த குறிப்பிட்ட ஆகமத்தை தமிழ்ல மொழியாக்கம் செய்ய சொல்லி என்ன கடவுள் படைத்திருக்காரு. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு இது அவரே சொல்லியிருக்காரு. இது ஒரு ஆகமம். இதை தமிழ் ஆகம் செஞ்சு அதுல எப்படி அந்த ஆகமம் எப்படி இருக்கும் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது. அங்கி மிகாமை வைத்தான், இது 87வது பாடல். அங்கி மிகாமை வைத்தான் தான் உடல் வைத்தான் எங்கு மிகாமை வைத்தான் உலகேளையும் தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம் பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் தானுமே. எல்லாராலும் இதை புரிஞ்சுக்க முடியாது. பொருள் பொங்கி மிகாத அளவுக்கு தான் அந்த கட்டுப்பாடு இருக்கு. யார் எந்தெந்த கண்ணோட்டத்தோட வர்றாங்களோ, எந்த அளவு அந்த ஆன்மீக உயர்வோட வர்றாங்களோ அந்த அளவுக்கு தான் அதுல அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வர்றாரு. அடுத்தது அவையடக்கம். அவையடக்கத்துல முதல் பாடல் 95வது பாடல் மிக அற்புதமான பாடல் இது. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும் வேறறியாத பெரும் சுடர் ஒன்று அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே. நான் இங்க சொல்ல வர்றது என்ன சொல்றாரு, நான் இங்க சொல்ல வர்றது இறைவனை அடைஞ்சிட்டேன், இறை அனுபவத்தை பெற்றுட்டேன், அது எப்படி இருந்தது அப்படிங்கறது நான் இங்க சொல்ல வரல. என்னால சொல்ல முடியல, அததான் சொல்றேன். என்னால சொல்ல முடியலங்கிறத சொல்றேன் ஒழிய நான் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு இறைவனை வரையறுத்து சொல்றதுக்காக வரல, சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அதான் ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமை. கடவுள் பெருமை யாரால அறிய முடியும்? யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும்? ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட நம்ம வெளியில போய் வானத்தை எட்டி பார்த்தோம்னா
இந்த 4 சுவத்துக்குள்ள இல்லாம நகர்ப்புறத்துல ஒரு போக்குவரத்து இதுலயே நம்ம இதுல இல்லாம கொஞ்சம் ஒரு வெட்ட வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தை இருள்ல ஒரு பௌர்ணமி நாள்ல ஒரு அமாவாசை இருள்ல தனியா ஒரு 10-12 மணி மேல வெளியில வந்து அண்ணாந்த வானத்தை பார்த்தோம்னா எல்லை இல்லாத வானத்தை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும், ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இதுல வந்து நம்ம வந்து என்ன தூசுங்க அந்த மாதிரி யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெரும் சுடர் ஒன்று. பேரு கிடையாது, இறைவனுக்கு பேரு கிடையாது. சுடர் ஒன்று அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே அப்படிங்கிறார். எனக்கு வந்து கடவுளை பத்தி நான் எப்படி அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து என்னால விவரிக்க முடியாம நான் வந்து தடுமாறதை பார்த்து நீங்க வேணா புரிஞ்சுக்குங்க. வாய் பேச முடியாதவங்க ஏதாவது ஒரு இதை வந்து சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செயலை வந்து அவங்க வெளிப்படுத்தும் போது அவங்க பாடியில் அவங்க ஒரு ஒரு விதமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்த பரமானந்த அனுபவிச்சு அந்த இறை உணர்வு அடைஞ்சு அந்த அனுபவத்தை வந்து நம்மள்ட்ட சொல்ல முடியாம தவிக்கிறதான் சொல்லணும் ஒழிய சொல்ல முடியாது அப்படின்றாரு. நயவாமை இதுல வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த பாடல் 201வது கருத்து பாடல். ஆத்த மனையாள் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடருற்றவாறே. பிறன்மனை நயவாமை அப்படிங்கிறது பொருள் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. தன்னுடைய சொந்த மனைவி மேல் விருப்பப்படுறதுதான் நயவாமை. என்னுடைய மனை வந்து என்னுடைய உடல், என் மனைவியுடைய மனை வந்து அவருடைய உடல். எந்த ஒரு உடலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி, எனக்குள்ள அதான் காத்த மனையாளை. ஆத்த மனையாள் அகம்ங்கிறது உடல், எனக்குள்ள உள்ள இன்னொரு பாதி மறுபாதி. இந்த அர்த்தநாதி சுழற்பாங்கல்ல, அது வந்து ஒவ்வொருத்தர் உடல்லையும் உள்ளது. யாருமே முழுமையான ஆண் கிடையாது, யாருமே 100% பெண் கிடையாது. புரியுதுங்களா? ஆண்மிகள் ஆணாகும் பெண்மிகள் பெண்ணாகும் அந்த திருமூலர் சொல்றாரு. அதனால தனக்குள் உள்ள ஒரு பெண்ணோடு மட்டும்தான் தொடர்பு இருக்க முடியும் சொல்லிய, உனக்கு புறத்தே இருக்கின்ற பெண்ணோட தொடர்பு இருக்கக்கூடாது, அது மனைவியா இருந்தாலும். அப்படிங்கிறது தான் என்னுடைய சொந்த கருத்து, என்னுடைய சொந்த புரிதல். அதுதான். அதுக்கு அடுத்ததா அன்புடைமை. அதுல சொல்ற ஒரு அற்புதமான பாட்டு. என்பே விறகாக இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குழைவார்க்கன்றி என்போல் மணியினை எய்த உண்ணாதே. கடவுளை எப்படி அன்பு, கடவுள்கிட்ட எப்படி அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. உடம்ப வெட்டி அறுத்து எலும்பெல்லாம் தனியா எடுத்து வச்சு ஒரு அடுப்பு ஒண்ணு தயார் பண்ணி உடம்புல உள்ள எலும்பெல்லாம் எடுத்து அதை விறகா வச்சு மண்டை ஓட்ட மேல ஒரு சட்டியா வச்சு என் உடம்புல உள்ள சதையெல்லாம் அதுல எடுத்து அந்த மண்டை ஓட்ட மேல எடுத்து வச்சு இந்த நெருப்ப பத்த வச்சு என் எலும்ப நானே பத்த வச்சு என்னுடைய மாமிசத்தை நானே பொன் போல வறுத்து பொரிய வறுத்தாலும் கடவுளை பார்க்க முடியாதுப்பா. கடவுளை ஒரு நாள் பார்க்க முடியாது. அன்போடு உருகி அகம் குழைவார்க்கன்றி என்போல் மணியினை எய்த உண்ணாதே அப்படிங்கிறாரு. இதுதாங்க பக்திங்கிறது. இதுதான் பக்தி. நம்ம சொல்ற அன்பு இருக்க, நம்ம செலுத்துற அன்பு, நம்ம குடும்பத்தார்கிட்ட நம்ம நண்பர்கள் செலுத்துறதெல்லாம் அன்பு கிடையாது, அது வந்து பாசம். அது நம்ம என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய தெரு, என்னுடைய ஊரு, என்னுடைய தேசம், இப்படி ஒண்ணு எல்லாமே என்னுடைய என்னுடைய எனது 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 இப்படிதான் ஒரு மொழியா, இது எனது கருத்து, இப்படின்னு தான் வருது வழியா. டோட்டலா எந்த விதமான ஒரு ஃபோக்கஸ் இல்லாம, அதாவது ஒரு ஒரு விளக்கு இல்லாத வெறும் சுடர் மாதிரி இருக்கணும் அன்புங்கிறது.
இது ஒரு குறிப்பிட்ட இடத்த குறிப்பிட்ட நபரை மட்டும்தான் அன்பாவே முழுமையா ஆகிடணும். அது ஒரு எதையும் புறந்தள்ள முடியாது. டோட்டலா எல்லா பிரபஞ்சம் முழுமையுமே அன்பு உருவாகவே ஆயிடணும். அந்த அது வந்து அந்த தியானத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகும்போதுதான் அந்த உணர்வு வரும். யாரை பார்த்தாலும் ஒரு ஒரு இழகும், மனசு இழகும். அது அதுதான் சொல்றாரு. எலும்ப விறகாக்கி உன் கறியெல்லாம் உன்னுடைய இறைச்சியெல்லாம் அறுத்து போட்டு இந்த பொன் போல நெருப்புல சொல்லுவாங்கல்ல சமையல் குறிப்புல பொன்னிறமா வர்ற வரைக்கும் வருங்கன்ட்டு, அந்த மாதிரி மாமிசத்தை நீயே வறுத்தா கூட கடவுளை பார்க்க முடியாது. அன்பு இருந்தாதான் பார்க்க முடியும். அதனால அது சொல்ற அந்த சில பேர் ரொம்ப கொஞ்சம் கடுமையான முரட்டத்தனமான பக்தர்கள் இருக்காங்கல்ல, இந்த முள் படுக்கிறது, தலைகள்ல நிக்கிறது, மேமலை போடுறது, இந்த மாதிரி அதெல்லாம் தேவையில்லப்பா. அன்பு இருந்தா போதும், எளிமையானது. அதுதான் பக்தி. அப்ப இதுல சொல்ல போனா பக்தி. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எழுத படிக்க கூட தெரியாது. ஆனா விவாதத்துல அன்றைய நாள்ல மாபெரும் மிகப்பெரிய விவாதத்துல ஆளாக இருந்த ஒருத்தரை சர்வசாதாரணமா தோக்கடிச்சிட்டாரு. அந்த மாதிரி அவருக்கு என்ன ஒண்ணும் தெரியாது, எழுத படிக்க கூட தெரியாது. அந்த மாதிரி அவர் வந்து மிகப்பெரிய ஆளா தோகை. அதுக்கு அவர்கிட்ட வந்து என்ன இருந்துச்சு பரமஹம்சர்கிட்ட? காளி மேல் அன்பு, வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிள், வேற ஒண்ணும் கிடையாது. அன்பு. அவரு சோறை கொண்டு காலைக்கு ஊட்டிட்டுலாம் அந்த மோந்து பார்த்து சொல்லுவாங்களே, என்ன எச்சில் பண்ணிட்டு இல்ல இல்ல நல்லபடியா இருக்கணும் பார்த்துட்டு தான் சொல்லுவோம். அவ்வளவு அன்பு. நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துல வந்து நிறைய உதாரணங்கள்லாம் ஐயா சொல்லுவாங்க, வரும் நிறைய. அந்த மாதிரி அதை பார்க்க அந்த அன்பு பார்த்தா குருட்டுத்தனமாவும் கொஞ்சம் கிறுக்குத்தனமாவும் பித்துக்குழித்தனமாவும் தெரியும் பார்க்கறவங்களுக்கு. ஆனா அந்த அன்பு அப்படி இருக்கும். அதுதான். அடுத்தது கல்லுண்ணாண்மை. அதுல சொல்றாரு, சித்தம் உருகி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சிவானந்தம் விட்டிடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே. இது 325வது பாடல், கல்லூர் நாமையில சொல்றாரு. இது மொத்த அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே சிவானந்த தேரல் அப்படிங்கிற ஒரு தேன், ஒரு அமுதம் இருக்கு. அது வந்து பருகிறதுக்கு அவ்வளவு சுவைமிக்கது, அவ்வளவு ஆனந்தமானது, அது சமாதிக்கு இட்டு செல்லக்கூடியது. அந்த அமுதத்தை விட்டுட்டு நீ போய் கள்ள குடிக்கலாமா? அது வந்து ஏமாத்திரம் கல்லு உனக்கு அப்படிங்கிறது அதை சொல்ல வர்றாரு. கல்லு நாம சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா நம்ம எல்லாருமே வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது, எனக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. ஐயா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த சுடுகாட்டு ஞானம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாம் தெரியுது, நம்மளும் தான் சாக போறோங்கிறோம் தெரியுது. இருந்தாலும் அப்பா நான் என்னால வர முடியல, நீ காட்டுக்கு வரைக்கும் போயிட்டு இந்த வரும்போது அவட்ட அந்த வட்டி என்னாச்சுன்னு கேட்டுவாடா அப்படி சொல்லி அனுப்புவான். இல்ல நம்ம அடுத்தது போறாங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் அத நடைமுறையெல்லாம் அந்த இன்னும் ஏன்னா ஒரு சக்தி ஒன்று மறைக்குத தெரியுது, நல்லா தெரியுது. நிச்சயமா இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்லங்கிறது 100% ரொம்ப நல்ல கண்கூடா தெரியுது. தினம் நம்ம பாக்குறோம், எத்தனையோ சவ ஊர்வலம் போது இந்த அதெல்லாம் பாக்குறோம். இருந்தாலும் அது தெரிய மாட்டேங்குது நமக்கு ஏன் வர மாட்டேங்குது? அதான் சொல்றாரு இந்த இதுல மறைத்தல். கடவுளுக்கு வந்து ஐந்து தொழில்ல படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், அழித்தல் அப்படிங்கிறதுல இப்ப நம்ம மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு தவிக்கிறது வந்து இந்த மறைத்தல் அப்படிங்கிற தொழில மாட்டிட்டு முழிக்கிறோம். அதான் மாயை. எல்லாம் தெரியும், சகலமும் தெரியும், இருந்தாலும் அதனாலதான் போய் விழுந்து ஆகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற. அதுக்குதான் சொல்றாரு 431வது பாடல், உள்ளத்தொருவனை உள்ளுரு சோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உருவறியாதே. இருக்கான், இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர்றது கிடையாது. அவனும் என்னுடைய உள்ளமும் ஒன்னாதான் இருக்கு. இருந்தாலும் என்னுடைய உள்ளம் அவனை அறியலையே, அறியாது. அதுதான் மறைத்தல் தொழில். அந்த மாயை
மகாமாயை அப்படிம்பாங்களா அது. அதுக்கு அடுத்த அந்த தலைப்பிலேயே 440வது பாடல், மண்ணொன்று தான் பல நற்களமாயிடும் முன்னின்ற யோனிகட்கெல்லாம் ஒருவனே கண்ணொன்று தான் பல காணும் தனை காணா அண்ணலும் இவ்வண்ணம் ஆகி நின்றானே. கண்ணால மொத்தத்தை பார்க்க முடியும், ஆனா நம்ம கண்ணை நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி கடவுள் அந்த மாதிரி ஆயிட்டான்ப்பா அதான் சொல்றாரு இந்த 440வது பாடல்ல. மிக எளிமையான தமிழுங்கய்யா. எல்லாரும் இந்த திருமந்திரம் எல்லாரும் வீட்டிலும் அது என்னுடைய ஒரு நோக்கம். அடுத்ததா திருக்கோயில் 516வது பாடல் சொல்றாரு. கோயில் எப்படி என்ன, அடில் கல்லொன்று வாங்கிடில் வெட்டுவிக்கும் அபிடேகத்து அரசரை முட்டுவிக்கும் முனி வேதியராயினும் வெட்டுவித்தே விடும் விண்ணவன் ஆணையே அப்படிங்கிறார். எவ்வளவு கடுமையா சொல்றாரு பாருங்க. கட்டுவித்தார் மதில் கல்லொன்று வாங்கிடில் வெட்டுவிக்கும் அபிடேகத்து அரசரை முட்டுவிக்கும் முனி வேதியராயினும் வெட்டுவித்தே விடும் விண்ணவன் ஆணையே. அந்த கோயில்ல இருந்து நீ ஒரு கல் உருவன்னு வச்சுக்க, அந்த நாடு அரசங்காலி, நீ எல்லாம் காலிகள், அந்த நாடே காலி, முடிஞ்சு போச்சா தொடங்குறாரு. ஒரு செங்கல் பழைய கல்லா அரிச்சு போய் தானே கிடக்கு இந்த ஓரத்துல. இந்த கோயிலே இடியில போறது இடிஞ்சு தானே அதுல ஒரு கல்லூட எடுத்து வச்சுக்கோமே அப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே காலி பம்பரையா. அதுக்கு அடுத்த சொல்றாரு. அதுலயே 519வது, பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தாள் போர் கொண்ட வேந்தனுக்கு பொல்லா வியாதியாம் பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. பூஜை பண்ணணும்னாக்க அதுக்குள்ள தகுதி உள்ள நபர் அந்த பூஜை பண்ணணும். தகுதி இல்லாம போலியான ஆட்கள், தரமற்ற ஆட்கள் அங்க போனாக்க அந்த நாட்டுக்கு கேடு, பஞ்சம் ஆயிடும், அந்த நாட்டு மன்னனுக்கு பொல்லாத வியாதி வந்துடும் அப்படிங்கிறார். அந்த திருக்கோயில் அப்படிங்கிற தலைப்புல 519வது பாடல் அது. அடுத்தது 530வது பாடல் குரு நிந்தை 530. பெற்றிருந்தாரையும் பேணார் கயவர்கள் உற்றிருந்தாரை உழைவன சொல்லுவர் கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர் பெற்றிருந்தார் அன்று யார் பெரும் பேரே. இந்த பாடல் படிக்கும்போது கடை விரித்தேன் கொள்வார் இல்லையேன்னு வள்ளலார் சொன்ன வரி ஞாபகம். எல்லா காலங்களிலும் குரு உண்டு. எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா நாட்டிலும் குரு உண்டு, இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சாலும் அவர் சொல்றார், பெற்றிருந்தாரையும் பேணார் கயவர்கள். ஒரு பெரிய ஞானி இருந்தா கூட அவங்கள பயன்படுத்திக்க முடியாத ஒரு கயவர்களா இருக்கார்களே மக்கள் அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. ஏன்னா உண்மை தெரியுது, உண்மையை அனுபவிச்சுட்டாரு, உண்மை தெரியுது. அதான் கொள்வார் இல்லையேன்னு ரொம்ப வேதனையான ஒரு, அதாவது அந்த அனுபவம் இல்லாம இருந்துட்டாலும் பரவாயில்ல, கண்ணு தெரிஞ்சு போய் எல்லாரும் தொப்புன்னு விழுவுறதை பார்க்கும்போது அவங்க மனசு அப்படியே ரணமாகும். ஏன்னா அவங்களுக்கு கண் கூட தெரியுது. அப்படிங்கிறப்ப அந்த இது சொல்றாரு, உற்றிருந்தாரையும் உழைவான சொல்லுவார். அப்படி உள்ளவனும் கெட்ட பேர் சொல்றது. கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர் பெற்றிருந்தார் என்று யாரு பெரும் பேரே. அவங்களை யாருக்கும் கிடைக்காது, அந்த குருவை விட்டுறாத, பிடிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. மிக அற்புதமான பாடல் இது. அதுக்கு அடுத்தது பிராணாயாமம் 564. இந்த மூச்சு பயிற்சி செய்வோம்ல, அதுக்கு ஒரு பாடல். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரை மற்றொண்டு மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி வெளுத்திடும் தானே. ஏன்னா அந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது முறையா செஞ்சுட்டா மட்டும் பத்தாது,
அது சும்மா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு அன்றாடம் ஒரு மாதிரி செய்யறதுக்கு உள்ள இது கிடையாது. அந்த அது மூலமாக ஆன்மீகத்தின் அடுத்த படிய உங்க உங்க மைக் எதுனா கேமரா வந்து மியூட் போட்டுக்கங்க, வாய்ஸ் கட்டா இருக்கு. போய் தன்னுடைய ஆன்மீக சாதனைக்கு பயன்படுத்தணும், உலக விமோச்சனத்துக்கு பயன்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லாம தவறான முறையில் பயன்படுத்த எண்ணினால் அது கீழே முடிச்சு தள்ளிடும், அது உனக்கு பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. அந்த குதிரை வந்து உங்களுக்கு கீழே பிடிச்சி தள்ளிடும். ரவிசுந்தரா சார் ஒரு நிமிஷம், கேமராவை மட்டும் மியூட் போட்டுக்கங்க, உங்களுக்கு பேண்ட்விட்த் பத்தல. மைக் ஓபன்ல இருக்கட்டும், நீங்க பேசுங்க. ஐயா கேக்குறதா நான் பேசுறது உங்களுக்கு? எனக்கு தான் கேட்கலையா? எல்லாத்துக்கும் கேக்குதா? இல்ல, அவரு மீட்டிங்ல இருந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கேமரா ஆஃப் பண்றது பதிலா இது பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பேர் இங்க தெரியலையே. போயிட்டாரு. ஆமா, வரட்டும். நம்ம வர்ற வரைக்கும் நம்ம வந்து எடுத்தாண்டுகிட்டு வரலாம். அதாவது நல்லா ரசிச்சிருக்க, ரசிச்சு ரசிச்சு படிக்கிறது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ரசிச்சு ரசிச்சு படிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, பெற்றிருந்தாரையும் பேணார் கயவர்கள், உற்றிருந்தாரையும் உழைவன சொல்லுவர், கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர் பெற்றிருந்தார் என்று யார் வரும் பேரே அப்படின்னு அந்த சந்தம் வந்து நல்லா பிரிச்சு படிச்சு அந்த டேஸ்ட்ல உள்ள லயிச்சுட்டாரு. அதனால திருப்பி திருப்பி அந்த பாட்டை ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு நிப்பாட்ட முடியாது. அது பாட்டுக்கு ஓடிடும், சர 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 சரன்னு பால்ரஸ் குண்டை திறந்து விட்டதும் சல்லுன்னு ஓடிடும்ல, அது மாதிரி இடையில நிறுத்த முடியாது இந்த மாதிரி வேணும் பாடல்களை. அதை வந்து ருசிச்சு ரசிச்சு பாடியிருக்காரு. வரட்டும் அவரு. அவரு சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ரவிசுந்தரம் ஐயா வந்துட்டீங்களா? சார் உங்க மைக் வந்து, அதாவது உங்களுடைய வாய்ஸ் வந்து கண்டினியூஸா கேட்கல, கட் ஆகிட்டே இருக்குது. சரி, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, நான் பேசுறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் லைன் பார்ப்போம், மறுபடியும் சரியாகுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், வந்து ஒவ்வொரு விதமா வந்து ஒவ்வொரு பார்வையில பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில வந்து ஒரு குற்றவாளியை வந்து ஒரு நீதிபதி எப்படி பார்ப்பாரு, குற்றம் செஞ்சவனா பார்ப்பாரு. பாதிக்கப்பட்டவங்க எப்படி பார்ப்பாங்க, ஒரு பெரிய வில்லனா பார்ப்பாங்க. ஒரு கருணை உள்ளம் கொண்ட சாமியார் எப்படி பார்ப்பாரு, ஆகுவது ஆகும் காலத்து அழிவது அழியும் அப்படிப்பாரு. அதனால அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கணும், எல்லாத்துக்குமே எல்லா செயல்களுக்கும் மன்னிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷன் இருக்கும். அந்த மாதிரி ஐயா ஒரு பாட்டு சொன்னாங்க, ஆத்தமனையா இருக்கவே காத்தமனையாளை காமுறுங்காளையர் காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். நம்ம இந்த பாட்டை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் பேசுறேன். நம்ம ஆத்தமனையாள் அகத்தில் இருக்கவே காத்தமனையாளை காமுறுங்காளையர் அப்படிங்கிறது வந்து நம்ம நேரடியான அர்த்தமாவே எடுத்துக்கிறோம். இதை கொஞ்சம் விரித்துரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல், கடைசி 2 வரி. பலா வந்து சும்மா வந்து, அதாவது காய்ந்து பலாப்பழம் வந்து காயாகி பூவாகி காயாகி கனியாகி அது கனிஞ்சு காய்ச்சி ரெடியா நிக்குது, எது சாப்பிட்றது. அப்போ அதை திறந்த உடனே பலாப்பழத்தை சாப்பிடலாம்.
அதை சாப்பிடாம அதை சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாம அல்லது அதை சாப்பிட்றதுக்கு சோம்பேறி தரப்பட்டுக்கிட்டு ஈச்சம்பழத்துக்கு இடர் நமக்கு கிடைக்காத ஒரு ஈச்சம்பழம்னு வச்சுக்கோங்க. ஈச்சம்பழம்ங்கிறது வந்து அந்த காலத்துல தமிழ்நாட்டுல இல்லை, இப்பதான் நவீனமா விவசாயம் எல்லாம் பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து வச்சு. அந்த ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறு அப்படின்னாக்க நமக்கு கிடைக்காத ஒரு பழத்தை நோக்கி வந்து நம்ம தவம் இருக்கிற மாதிரி. அதாவது இதை வந்து இன்னொரு விதமா சொல்லுவாங்களே, அதாவது இலவு காத்த கிளி போல அப்படின்னு சொல்லி, வராத விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி. இலவு காத்த கிளின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா காய் முன்னாடியும் குருவி வந்து டெய்லியும் வந்து உட்காந்து பார்த்துட்டு போகுமா, பழுத்துருச்சான்னு பார்த்துட்டு போகுமா. ஆனா இந்த கிளி வந்து என்ன பண்ணிருக்குன்னா, இப்ப இலவ மஞ்சு காயில போய் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தது. இது என்னைக்காவது ஒரு நாள் பழுக்கும், நம்ம அதை கொத்தி சாப்பிடலாம் அப்படின்னு. அது அப்படியே காஞ்சு டப்புன்னு வெடிச்சு பூரா பறந்து போயிருச்சு. அதான் இலவு காத்த கிளி, ஒண்ணுமே சாப்பிடாம போயிருச்சு, வெட்டியா காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈச்சம்பழத்துக்கு இடருற்ற வரைனா நம்ம கிடைக்காத விஷயத்த வந்து நம்ம தெரியாத விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி அதுல வந்து சிறப்பா இருக்கு, சீரும் சிறப்புமா இருக்குங்கிற மாதிரியான பாயிண்ட்ல இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, ஆத்தமனையால் அகத்தில் இருக்கவே. நம்மளுடைய மத சம்பிரதாயங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம பெற்றோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த விதங்கள், நம்ம சாமி கும்பிடுற விதங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கோம். இந்த சிஸ்டம்ங்கிறது ஒரு முழுமையான சிஸ்டம், எது நம்மகிட்ட இருக்கிறதுங்கிறது. அந்த சிஸ்டம் வந்து நம்மகிட்டயே இருக்கு, அகத்தில் இருக்கு, நம்ம வீட்லயே இருக்கு. காத்த மனையாலை காமருங்காடைய, அதாவது நமக்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய மதங்கள் இருக்கு இல்லையா, இப்ப ஒரு எடுத்துக்காட்டா ஜைன மதமா இருக்கட்டும், புத்த மதமா இருக்கட்டும், இன்னும் வேற வேற மதங்கள், என்ன மதங்கள்னாலும் எடுத்துக்கலாம். எல்லா மதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்படி ஒரு யோசனையில போவாங்க. ஆத்தமனையால் அகத்திருக்க நமக்கான முழுமையான வடிவம், அதாவது நம்மளுடைய இந்து தர்மம் அப்படிங்கிறது வந்து முழுமையான வடிவம்னே சொல்லலாம். என்ன காரணம்னா, எத்தனையோ மதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து இத்தனை தடவை வந்து சாமியை வேண்டணும் ஒரு நாளைக்கு, அல்லது இந்த நேரத்துல போய் வேண்டணும், இந்த டைம்ல வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் வேண்டணும், நம்மளா போய் தனியா கும்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எத்தனையோ சிஸ்டங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம இந்து தர்மம் வந்து எப்படின்னா, நீ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா, அப்ப சாமியை கும்பிட்டுட்டு உன் தொழிலை செய். நீ என்ன வேலை செய்யறியோ அதை எனக்கு அர்ப்பணம் பண்ணு, அதை வந்து எனக்கே வந்து பண்றதா நினைச்சுக்கிட்டு பண்ணு. அப்படி பண்ணுனா அது வந்து எனக்கு காணிக்கை ஆகிடுது. அது தொடர்பா வரக்கூடிய எந்த கர்மாவும் உன்னை வந்து அடையாது. அதுல வர்ற நல்வினை தீவினைகள் உன்னை வந்து நோக்காது. அப்ப வந்து நல்ல வினை வந்ததுனாக்க அது தங்க சங்கிலியா நிற்கும், தீவினை வந்ததுன்னா இரும்பு சங்கிலியா நிற்கும். இது ரெண்டுமே உங்ககிட்ட வராது. அப்போ நீ செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணித்து விடு அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்றாருன்னு பெரியவங்க சொல்றாங்க. நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அதான் சொன்னேன், அதாவது சும்மா சோறாக்கி தட்டுல வச்சு நம்மளே சாப்பிட்டோம்னா அது சோறு. அதே தட்டை தூக்கி கொண்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு மணி அடிச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அது பிரசாதம். அப்ப பாருங்க, பிரசாதத்துக்கும் சாப்பாட்டுக்கும் நம்ம பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை. அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்றப்ப வந்து புண்ணியம் கிடைக்குது, சாப்பாடா சாப்பிட்றப்ப நமக்கு கர்மா சேருது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சிலர் சொல்லுவாங்க, நம்மளுடைய கர்மாவை எப்படி நியூட்ரலைஸ் பண்றது, நம்மளுடைய எல்லா எண்ணங்களையும் நம்மளுடைய எல்லா செயல்களையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டோம்னா அதான் சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சகலமும் சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அந்த காரியத்துக்கான விளைவுகள், அதனால வரக்கூடிய நல்லது கெட்டது அத்தனையுமே வந்து அந்த இறைவனையே சேரும். அப்ப நமக்கு அந்த கர்மாவுடைய டச் இருக்காது, நம்ம இந்த கர்மாவில இருந்து வர்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முழுமையான வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்து தர்மம். அந்த வகையில எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம், நீ எங்க இருந்தாலும் எப்பனாலும் ஜாமியை கும்பிடலாம், எந்நேரம் போனாலும் மணி அடிச்சு கும்பிட்டுக்கலாம், எப்ப வேணாலும் ஜாமியை கும்பிடலாங்கிற மாதிரியான ஒரு பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்து தர்மத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு முழுமையான வடிவத்துல இருக்கக்கூடிய நம்ம இது இருக்கலையே, மதம் இருக்கலையே, ஆத்தமனையால் அகத்தில் இருக்கவே. இவ்வளவும் இது வந்து நான் சொன்னது ஒரு சின்ன துளி சொல்லியிருக்கேன். இது மாதிரி கடல் மாதிரியான பல விஷயங்கள் நம்மகிட்டயே இருக்கு. அவ்வளவு விஷயம் இருக்கல, காத்த மனையாளை காமரும் காளையர் அப்படின்னாக்க நம்ம நாட்டுல வந்து பிற விஷயங்கள், அதாவது நான் சொல்றது மற்ற மதங்களை மட்டும் சொல்லல, மதமே இல்லை, இறைவனே இல்லை, கடவுளே இல்லைன்னு பேசிக்கிருக்கான் பாருங்க, அந்த மாதிரியான சுத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டு காத்த மனையாளை தன்னுடைய கொண்ட கொள்கையில உறுதியா காத்து நிக்கிறான் பாருங்க,
அது வந்து நமக்கு எதிரானதா இருந்தா கூட அந்த இடத்துல போய் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி இங்க இருந்து போய் விரும்பி அதுல போய் சேர்ற அந்த காமுறும் காளையர், காமுறுதல் அப்படின்னா விரும்புதல், காமுறும் காளையர் அப்படின்னாக்க விரும்பக்கூடிய மனிதர்கள் காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல், நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, இதை சாப்பிட தெரியல அல்லது இதை அனுபவிக்க தெரியல, கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழத்துக்கு இடருற்றவாறே அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல எடுத்துக்கலாம். இத இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து. இன்னொரு விஷயம் ஐயா சொன்னாங்க, அருமையான பாடல் சொன்னாங்க. பின்னை நின்றென்ன பிறவி வருவது, முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, பிரமாதமான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதுல என்னன்னா, முன்னை நன்றாக முயல்தவம் செய்யல. இந்த இதுக்கு சிம்பிளா ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லணும்னா, சாவ போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு வைங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கணக்கு தான். அதாவது நம்ம பாடுபடக்கூடிய காலத்துல, அதாவது விதைக்கிற காலத்துல விதைச்சிட்டோம்னா அறுவடை காலத்துல நமக்கு வந்து கிராப் வந்து சேர்ந்து, நம்ம விதைக்கிற காலத்திலேயே விதைக்காம இருந்தோம்னா அறுவடை காலத்துல நமக்கு வந்து ஒண்ணும் வரலையேன்னு வேதனைப்பட்டு ஒண்ணும் ஆக போறது இல்லை. அது மாதிரி முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார், முன்னை பிறந்த பிறவிகள்ல எல்லாத்தையும் இறைவனை நினைக்கல, தான தர்மம் செய்யல, பிற உயிர்களுக்கு உதவல, நம்ம அந்த மாதிரி இருந்துட்டோம். அதனாலதான் இந்த மாதிரியான பிறப்பெடுத்திருக்கிறோம். மறுபடியும் இதே மாதிரியான பிறப்பெடுத்து போகாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இறையருள் சித்திக்கணும் அப்படின்றது வந்து இறை சிந்தனையில மூழ்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பும், அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய கருணை உள்ளத்தோடு இருக்கணும். நம்மை போலவே எல்லா உயிர்களும், நம்முள்ள இருக்கும் இறைவன் பிறருள்ளும் உறைந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான, எல்லா இடத்துலையும் இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான, அதுவும் பாரதியார் அருமையா சொல்வார், நீ வந்து கூட்டி தள்ளுற குப்பையில இருந்து ஏன் மலத்தின் முதற்கொண்டு கடவுள் உறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ அப்பேற்பட்ட அந்த இறைவன் வந்து எல்லா பக்கமும் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த கருணை உள்ளத்தோடு பிறருக்கு உதவி செய்கிறதோடு நம்ம இருந்தோம்னா நமக்கு அடுத்த பிறவி வந்து இன்னும் சிறப்புமா இருக்கலாம் அல்லது இல்லாமலே கூட போகலாம். அதுக்கே அவர் சொல்றாரு, முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார். அந்த பாடுபட்டு தவம் செய்யக்கூடிய அல்லது தான தர்மம் செய்யக்கூடிய இறை சிந்தனையில இருக்கக்கூடிய காலங்கள்ல விட்டுட்டு இப்ப வந்து நான் கஷ்டப்படுறேன், ஆண்டவன் என்னைய வேணும்னே இப்படி படைச்சு விட்டியான், அவன் ஏதோ மிஸ்டேக் ஆகி படைச்சு விட்டியான், வீட்டுக்கார அம்மாவோட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கல என்னைய படைச்சு விட்டியான் போல இருக்கு, நம்ம தலையெழுத்து எழுதுறப்ப பிரம்மாவுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சாட்டிருக்கு, தூக்கத்திலேயே எழுதிருப்பான் போல இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் சொல்றோம் பாருங்க. அது மாதிரியான நினைப்புல நம்ம இருக்கோம். ஆனா எனக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்றத வந்து அவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு அவருங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தார், என்னை வந்து ரொம்ப நல்லா படைச்சிருக்காரு இறைவன், நல்ல புத்திசாலித்தனத்தோட படைச்சிருக்கிறார். பூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையாருடைய வாசகம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. எதுவுமே இல்லாம நம்ம நல்ல விதமா ஆண்டவன் நம்மளை படைச்சுக்கிட்டு இருக்கான். என்னை நன்றாக, என்னைங்கிறத வந்து அவரு நம்மையே எடுத்துக்கலாம், நம்மை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அதாவது அவரை வந்து நல்லா படைச்சு வச்சிருக்காரு. அவர் தமிழ்ல செய்யுள் இயற்றி 1000 வருஷத்துக்கு ஒரு பாட்டுங்கிற கண்டிஷன்ல அவரு மூலம் உரை செய்த 3000ங்கிற அளவுக்கு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னாக்கா அவருக்கு அவ்வளவு திறமை எழுதியிருக்காரு. நமக்கு அதெல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம இப்ப எழுதி வச்சதை படிக்கிறதுக்காக நான் ஞானம் இருக்குதுல்ல, அதை படிக்கிறத நமக்கு தெரியலன்னா படிச்சு சொல்றவங்க சொல்றத கேட்கறதுக்காவது ஞானம் இருக்குதுல்ல, அப்ப அதையாவது செய்யலாம்ல. அப்ப தமிழ் அப்படிங்கிறது தெய்வ மொழி, கிட்டத்தட்ட சான்ஸ்கிரிட் வந்து தேவ பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தமிழ் அப்படிங்கிறது தெய்வ மொழி. அப்ப அந்த மொழியை வந்து நம்ம கேட்கறதுக்கான பிராப்தம் நமக்கு இருக்கு. நம்ம அதுல வந்து புதுசா கவிதை படைக்க வேண்டாம், கட்டுரை படைக்க வேண்டாம், காவியம் படைக்க வேண்டாம், அதை படிக்கிறதுக்கான பிராப்தம் நமக்கு இருக்கு. படிச்சு சொல்றவங்கள்ட்ட கேட்கறதுக்கான பிராப்தம் நமக்கு இருக்கு. அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டா கூட போதுமையா. தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, நம்ம வேற எந்த தான தர்மம் செய்யல, நம்ம வந்து நான் இறையருள் சித்திகள் நீ எதுவுமே செய்ய வேண்டாம், ஒழுங்கா உட்காந்து தமிழ் படிக்க தெரியலையா பேசுறவங்களுக்கு கேளு, 4 வார்த்தை நல்ல வார்த்தை கேளு, ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம மனசு திருப்பிடும் சார். ஒரு நல்ல விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்க ஆட்டோமேட்டிக்கா மனசு அந்த பக்கமே திரும்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சந்தியாவந்தனம் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு முறை வச்சிருப்பாங்க, காலையிலையும் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்றது அப்படின்னு. அது திருப்பி ஏன் பண்றாங்க, ஒரே விஷயத்த மறுபடியும் பண்ணல, அந்த மந்திரம் அப்படியே மனசுல ஏறும், அந்த தின சுத்திங்கிறது மனசுல ஏறும். அப்ப மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்ன்றான், ரிவர்ஸ்ல போறான். நீ மந்திரம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா மனசு சுத்தமாயிரும், மனசு சுத்தமாயிட்டா மந்திரமே ஜெபிக்க வேண்டியதுல. அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுங்கிறது நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம திருப்பணுங்கிற மாதிரியான
ஒரு கோயில்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் எடுத்துக்கங்க, அவர் சாதாரண ஒரு கூட்டுற வேலை செய்யட்டும் அல்லது வந்து ஒரு சின்ன டிக்கெட் கிளிக்கிற வேலை செய்யட்டும், அவருடைய மனோநிலை பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு அதாவது கனிந்த மனத்தோட தான் கோயிலுக்குள்ள போவாங்க. யாரும் கடினமான மனத்தோட போக மாட்டாங்க. அப்படியே போற ஒரு சிலர் இருப்பான், அதை விட்டுறலாம் நம்ம. ரொம்ப கனிந்த மனத்தோட தான் போய் நிப்பாங்க. சாமி முன்னால நிக்கல, என்னைய மட்டும் இப்படி சோதிக்கிறிய ராசா அப்படின்னு சொல்லி தான் போவான். அப்போ அங்க இருக்கிற அவங்களுடைய மனோநிலை அப்படின்னு எடுத்துட்டா அதே எப்படி இருக்கும். அதே இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து போலீஸா வேணாம், எழுத்தரா இருக்காருன்னே வச்சுக்கோங்க, அல்லது வந்து ஜஸ்ட் வந்து அங்க ஒரு ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ற ஒரு சாதாரண ஊழியரா இருக்காருன்னா கூட அவர் பார்க்க வந்து கடினமான ஆட்கள், அதாவது சொசைட்டில இருக்கக்கூடிய மிக கடினமான ஆட்களை பார்க்கல அவங்க மனசு இறுகி போகுது. அதனாலதான் பாருங்க, அவங்க அந்த காவல்துறையில இருக்கிறவங்க வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தான் பிள்ளைகள்கிட்டயோ அல்லது வந்து பசங்கள்கிட்டயோ அல்லது மனைவிட்டையோ கொஞ்சம் கூடுதலா கடுமையா நடந்துக்குவாங்க. அதுக்கு காரணம் அவங்க மனசு இறுகிது. அப்ப அந்த மனசு இறுகாம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம என்ன விஷயங்கள் நம்மள, அதனாலதான் சொல்றான், உன் நண்பர்களை பற்றி சொன்னான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு உயர்ந்த பழமொழி இருக்கு. அப்ப நம்மளை சுத்திலும் இருக்கிறது என்ன சூழ்நிலை இருக்கோ அதுலதான் நம்ம இருப்போம். அப்ப நம்மளை சுத்திலும் எப்பயும் ஒரு பிளசண்டான சுச்சுவேஷனை வச்சுக்கிட்டோம்னா நம்ம மனசும் செம்மையாயிடும். அந்த மனசை செம்மப்படுத்தினோம்னா நீ எதுவுமே செய்ய வேணாம், உனக்கு தான தர்மம் செய்ய தெரியலையா, உங்ககிட்ட காசு வேணாம் இல்லையா, எதுவும் இப்போ எதுவுமே செய்ய வேணாம்னா, அதாவது தமிழை படி அல்லது படிச்சு சொல்றவனு கேளு, அது மட்டுமே போதுமானது. நீ கடை தேடுறதுக்கான வழி கிடைச்சு போயிடும். அது வந்து நீ போன பிறப்புல தவறு செய்யாட்டியும் பரவாயில்ல, அடுத்த பிறப்பு அருமையா இருக்கும் அப்படின்றத உள்ள வச்சு சொல்றாரோ அப்படின்ற எண்ணம் என்னுடைய எண்ணம். அதனாலதான் சொல்றேன், பின்னை நின்றென்ன பிறவி வருவது, முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறது, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல அவர் சொல்லியிருக்காரோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் இந்த பாடல்ல என்னுடைய கருத்து. இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். அதே மாதிரி இந்த இந்த பாடல்ல கொடுத்ததுதான் பிரமாதமா கொடுத்தாரு. பெற்றிருந்தாரையும் பேணார் கையவர்கள் உற்றிருந்தாரையும் உடைவன சொல்லுவார், கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர் வெற்றிருந்தார் என்று யாவரும் பேரே அப்படின்னு ஒரு பிரமாதமான கவி கொடுத்திருந்தார். பெற்றிருந்தாரையும் பேணார் அப்படின்னா அதாவது ஞானம் பெற்றவர்கள், கல்வி கற்றவர்கள், ஞானம் பெற்றவர்கள் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அந்த ஞானம் பெற்றவர்களை நம்ம பேணி பாதுகாக்கணும். அது இல்லறத்தானுடைய கடமைகள்ல ஒண்ணு. துறவரத்துல நிக்கிறவனை இல்லறத்தான் தான் காப்பாற்றணும். அதனாலதான் சிலப்பதிகாரத்துல கண்ணகி வந்து கோவலன் என்னை விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அதுக்கு வருத்தப்பட, அதுக்காக அவளை கவலைப்படலை. அவ கவலைப்பட்டது எதுக்காகனா, நான் யாருக்கும் தான தர்மம் செய்ய முடியாது. என்ன காரணம்னா, கணவன் மனைவியா இருந்து அரைஞ்செஞ்சாக்கே அந்த வீட்டு வாசல்ல போய் தானம் எடுக்கிறவன் நிப்பானே தவிர, அந்த பெண்ணு தனிமையில இருக்கான்னா அந்த வீட்டு வாசல்ல கூட நிக்க மாட்டான் தானம் எடுக்கிறவன். அப்போ இந்த தானம் எடுக்கிறவனே அந்த இடத்துல நிக்கல அப்படிங்கல, இந்த பிறப்பு வந்து எனக்கு வேஸ்டா போயிருமே, நான் வந்து யாருக்கும் தான தர்மம் செய்ய முடியாம போயிருமேன்னு சொல்லி அழுதாலாம். யாரு? கண்ணகி. அப்போ வீட்டுக்காரர் விட்டு போனதுங்கிறத விட அறம் செய்தல் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் தமிழ்ல. அப்ப அது மாதிரி காசு பணம் இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், இது மாதிரி ஞானம் பெற்றிருந்தாரையும் பேணார். நம்மளை விட பெரியவங்க, நம்மளை விட ஞானம் பெற்றவர்கள், அவங்கள வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும். அவங்க சொல்றத கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். அவங்க தப்பா நிச்சயமா சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கத்துக்கும் பின்னே நிற்கும். அதையும் மீறி அவன் தப்பா சொன்னான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் பெரிய மனுஷன் இல்லை, ஞானம் பெற்றவன் இல்லை. காரணம் என்ன, அதுக்கு இவரு சொல்லியிருக்காரு, நம்மால் சொல்லியிருக்காரு, கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை. நான் சாமியை பார்த்துட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா நிச்சயமா பார்த்துருக்கான். அவன் பார்த்திருந்தான்னா சொல்றதுக்கு அவன் இருக்கணும். மரணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க செத்துப்பார் தெரியும்னுதான் சொல்ல முடியுமே தவிர, இப்படித்தான் இருக்கும்னு ஒருத்தன் பக்கம் பக்கமா எக்ஸ்பிளனேஷன் எழுதுனான்னா என்ன அர்த்தம், அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா அவன் செத்தது இல்லை. அது மாதிரியான ஒரு அமைப்பு. சோ அந்த வகையில பெற்றிருந்தாரையும் பேணார். அந்த ஞானத்தை வச்சிருந்தவங்க அந்த ஞானத்தை நம்ம கொடுப்பாங்க, டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஏத்துக்கிற மனோநிலையில இல்லை. எப்பவுமே மேட்டுல இருந்து தண்ணி பள்ளத்துக்கு தான் வரும் அப்படிம்பாங்க. அவங்க கொடுக்க ரெடியா இருந்தாலும் நம்ம வாங்க ரெடியா இருக்கணும்னா நம்ம கீழே இருக்கணும். அப்ப ஒரு கை உயர்ந்து ஒரு கை தாழ்ந்து இருக்கணும். அதனாலதான் சொன்னாரு, கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீ வந்து கற்கணும்னா அது அந்த குரல் பாருங்க எவ்வளவு அருமையான குரல். கற்க கசடர, அதை திருப்பி போடுங்க, கசடர கற்க நிற்க, நிற்க கற்க. முதல்ல நிற்கிறதுக்கு பழகு, கற்க நிற்க, படிக்கிறதுக்கு நில்லு. கசடர நிற்க கற்க, கற்க படிக்கணும்னா நீ தெளிவா நிக்கணும், குற்றம் இல்லாம நிக்கணும், ஆட்டம் போட்டுக்கு நிக்க கூடாது. இந்த 7 சீர்ல எந்த சீரை எங்க தூக்கி போட்டீங்கன்னாலும் அர்த்தம் வந்துருச்சு.
நமக்கு இங்கிலீஷ்ல அப்படி வருமான்னு எனக்கு தெரியாது. திருக்குறள் அப்படி சொல்லு. அப்பேற்பட்ட அந்த திருக்குறள்ல சொன்ன மாதிரி பெற்றிருந்தாரையும் பேணார். நமக்கு ஞானத்தை கொடுக்குறவங்கள நம்ம போற்றி பாதுகாக்கணும். அவங்கள நம்ம போற்றி பாதுகாக்கிறதே இல்லை, விட்டுடுறோம். கயவர்கள் உற்றிருந்தாரை உழைவன சொல்லுவர். அதாவது நம்மளோட பெரிய ஞானம் படைச்சவங்கள நம்ம எதுவும் அவங்க சொல்றத கேட்கறதும் கிடையாது. நம்ம கூட இருக்கிறவன் அட்லீஸ்ட் ஒண்ணு தம்புத்தி வேணும், இல்லாட்டி சொல் புத்தி வேணும்னு ஒரு பழமொழி கிராமத்துல சொல்லுவோம். நம்ம கூட இருக்கிறான் இல்லையா, உற்றிருந்தாரை உழைவன சொல்லுவர். நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தம், நமக்கு அனுசரிச்சு வரக்கூடிய சொந்த பந்தம், நம்ம நல்லது கெட்டத்துல எல்லாத்தையும் கலந்துக்கக்கூடிய சொந்த பந்தம் இருக்கு பாருங்க. அந்த சொந்த பந்தம் எல்லாம் சொல்லக்கூடிய சிந்தனைகள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் தூற்றுறது. ஆமா, இது ஆகாது, நீ சொல்றது விளங்காது, நீ சொல்றது உருப்படாது அப்படின்னு அவங்கள காயப்படுத்துறது. எது நம்மளுடைய வெல்விஷர்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கள காயப்படுத்தி தான் நம்ம பேச தெரிஞ்சிருப்போம். நம்ம கயவர்கள் அப்படின்னு சொல்றான். கயவர்கள் உற்றிருந்தாரை உழைவன சொல்லுவார். அவன் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு பேசிப்பாங்க. கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர் பெற்றிருந்தார் என்று யார் பெறும் பேரே. இது அருமையான வாசகம். அதாவது ஞானம் பெற்றவன், ஞானங்கிறது வேற, கல்விங்கிற அறிவுங்கிறது வேற. அறிவுங்கிறது படிச்சு அறிஞ்சுக்கிறது, ஞானம்ங்கிறது படிச்சதை வச்சு சிந்தசைஸ் பண்ணி நம்ம மனசளவுல நம்மளுடைய சிந்தனைகளை கொண்டு வர்றதுங்கிறது ஞானம். அறிவுங்கிறது அறிந்து கொள்வது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர். இந்த படிச்சு நான் நிறைய படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், MA படிச்சிருக்கேன், அல்லது படிச்சிருக்கேன், PhD பண்ணியிருக்கேன், இதுல சமயத்துல PhD பண்ணியிருக்கேன், இப்படிலாம் நிறைய சொல்றாங்க. அந்த மாதிரி படிச்சவன் பின்னால போனா அவங்க அந்த ஞானத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா ஞானத்தை கொடுக்க முடியாது. அவங்களால அறிவை மட்டும்தான் கொடுக்க முடியும், ஞானத்தை கொடுக்க முடியாது. அதான் இது ரமண மகரிஷிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்க உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு நான் கேட்கறதுக்கு அப்படின்னு சொன்னாராம். சரி ரைட்டு, நீ அமைதியா இரு, அப்புறம் கேட்கலாம் அப்படின்னு. ஒரு கிட்டத்தட்ட 1 மாசமா என்னமா அவர் அமைதியா கூடவே இருந்திருக்காரு. 1 மாசம் கழிச்சு அவரை கூப்பிட்டு கேட்டாராம், உனக்கு என்ன சந்தேகம் இப்ப கேள்வி? எனக்கு ஒரு சந்தேகம் இல்லைங்க, நாங்க போயிட்டு வரணுங்கன்னு போயிட்டாராம். ஏன்னா பூரா சந்தேகமும் மௌனத்தாலேயே தீர்க்கப்பட்டது. கல்லால மரத்தின் கீழ் 4 ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கறிந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி எடுத்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினைத்து பவர் தொடக்கி வெல்வாம் அப்படின்னு சொல்லி ஒரு கவி உண்டு. கல்லால மரத்தின் கீழே தட்சிணாமூர்த்தி உட்காந்து நிஷ்டையில மோன நிலையில உட்காந்து வாய் திறந்து பேசாமலே கல்வியை கற்பிக்கிறாராம். யாருக்கு? சனாதன குமரர்கள் 4 அது மாதிரி இவர் ரமண மகரிஷி வாயை திறக்காமலே கற்பித்ததன் விளைவா எனக்கு எந்த டவுட்டும் இல்லைங்க, நான் போயிட்டு வரணுங்கன்னு போனாராம். அதே மாதிரி ஜெகத்குரு அப்படின்னு இதை நான் சொல்லியிருக்கேன். ஜெகத்குரு அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியார் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்பதான் ஒரு ஆங்கிலேயர் கேட்டாராம், எனக்கு குருன்னு எடுத்துக்கிட்டா எங்களுக்கு போப்பாண்டவர் இருக்காரு, அதே மாதிரி எங்க ஊர்ல குருநாதர் இருக்காரு, அப்புறம் என்ன நீங்க உலகத்துக்கே குரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்க உலகத்துக்கே குருன்னு சொல்லிக்கிறீங்க, அப்ப எனக்கெல்லாம் குரு வேற குருல இருக்காரு, அப்புறம் எப்படி நீங்க உலகத்துக்கு குருவானீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதான் அவர் சொல்லியிருக்காரு. அதனுடைய அர்த்தம் அப்படி இல்லப்பா, இப்போ உனக்கு குரு இன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்றேன், இன்னொருத்தரை கேட்டோம்னா அவர் என்னுடைய குருன்னு இன்னொருத்தர் பேரை சொல்லுவார். ஆனா எனக்கு குருன்னு எடுத்துக்கிட்டா நான் இந்த உலகத்தையே குருவா எடுத்துக்கிட்டேன். உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் எல்லா வஸ்துக்களும் எனக்கு குரு. நான் அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் ஒன்னொன்னு கத்துக்கிறேன். அப்ப இந்த உலகத்தையே நான் குருவா வச்சிருக்கிறதுனாலதான் ஜெகத் குரு, இந்த ஜகமே எனக்கு குரு, நான் குரு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப பாருங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இந்த ஞானத்தை கொடுக்கறது யார் கொடுக்க முடியும்? அந்த ஞானத்தை பெற்றவன் தான் கொடுக்க முடியும், எல்லாராலையும் கொடுக்க முடியும். அப்போ அறிவைத்தான் கொடுக்க முடியும். நம்ம அறிந்து கொள்வது அறிவு. இப்ப நம்ம எல்லாம் உட்காந்து பேசுறது அறிவுன்னு வச்சுக்கலாம். ஞானம் அப்படிங்கிறது அந்த ஞானம் பெற்றவர்கள், அதுக்கு ஞானம் பெற்றவங்க தான் ஞானத்தை கொடுக்கும். அதைத்தான் பிரமாதமா சொன்னான். கற்றாரை யான் வேண்டேன், படிச்சவன் எனக்கு வேணாம்டா, என்னை ஆளை விடுங்கடா, கற்றாரை யான் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தாமனம், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு. எனக்கு படிச்சவனே வேணாம்டா, நான் படிக்கிறதெல்லாம் இனிமே படிக்கிறதே எனக்கு போதுமானது. நான் அப்ப அறிவுக்கும் ஞானத்துக்குமான வித்தியாசத்தை இந்த பாட்டுல அவ்வளவு தெளிவா எடுத்து காமிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்தா, பெற்றிருந்தாரையும் பேணார் கயவர்கள் உற்றிருந்தாரை உடைவன சொல்லுவார், கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர் பெற்றிருந்தார் என்று யார் விரும்பேன். எப்படி இருக்காருங்க? இது எப்படியோ இருக்குடா, படிக்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல. அப்ப இது 4 தடவை படிச்சோம்னாலே நமக்கு அதுல மனசு லயிச்சு போயிடும் இல்லையா?
அது மாதிரியான பாடலை தான் நம்ம ரவிசுந்தரம் ஐயா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அருமையா பேசிட்டு வந்தாங்க. ஆனா பாருங்க, இன்டர்நெட் வந்து அவருக்கு சரி பண்ணிக்கிட்டே இருந்தது, ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. பட் நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. இப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த பாருங்க, அப்படி இல்லைனாக்கா அப்புறம் செகண்ட் பார்ட் அப்புறம் போட்டுக்குவோம். சரி, கேக்குதா? 1631வது பாடல். அது சாத்திரம் ஓதும் சதுர்களை விட்டு நீர் மாத்திரை போது மறித்துளைய நோக்குமின் பார்த்த அப்பார்வை பசுமரத்தாணி போல் ஆர்த்த பிறவி அகல விட்டோடுமே. எவ்வளவு அற்புதமானது. அதாவது சாத்திரம், வேதம் படிக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்ண அதெல்லாம் தூக்கி கடாச, ஒண்ணும் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். மாத்திரை போது சரணகமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டும் அப்படின்னு ஒரு வரி ஒண்ணு ஞாபகம் வருது படிக்கும்போது. ஒரு மாத்திரை போது மறித்துள்ளே, மனசு வெளியில போயிட்டு இருந்தா அதை மறிச்சு உள்ளார அப்படி திருப்பி ஒரு அடி அடிச்சுன்னா பசுமரத்தாணி போல் பார்த்த பார்வை, பார்க்கிற அந்த உள்ளுக்குள்ள உன்னையே திருப்பி பார்க்கறீல்ல, அந்த பார்வை ஒண்ணு போதும், தன்னை அறியும் பார்வை. அந்த பார்வை நான் தான், இதை போய் எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவ்வளவு எளிமையா இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மிங்கிறத அந்த உன்னதமான உண்மையை தெரிஞ்சவங்க சிரிச்சிருக்காங்க, ஆடி இருக்காங்க, பாடி இருக்காங்க. அருளாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு அடிப்படை கல்வி அறிவு இல்லாமல் இருந்தால் கூட அவங்க எல்லாமே உரைநடையில சொல்ல, எல்லாத்தையுமே செய்யுள்ள தான் சொல்றாங்க. அவங்களோட சிந்தனையே வந்து அந்த செய்யுள்ள தான் வரும், உரைநடையா வராது. அது சிந்திக்கும் போதே அந்த மாதிரி கவி நடையில தான் வருது அவங்களுக்கு. எல்லா மதத்திலையும் ஜீசஸ் வந்து ஒரு சாதாரண ஒரு தச்சருடைய மகன். அவருடைய பேச்சு வந்து எல்லாத்தையும் தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சொற்பொழி இருந்துச்சு. நபிகள் சாதாரண குடும்பத்துல உள்ளவர், பரமஹம்சர், ரமணர், இந்த மாதிரி அருளாளர்கள், கபீர் எல்லாம் கவிதை தான். சுஃபி ஞானிகள், ரூமி அப்படிங்கிற எல்லாம் கவிதை வடிவில் தான் கொடுக்க முடியாது. உண்மையை வந்து அந்த ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, கவிதை வடிவில் கொடுக்கும்போது நம்மளுடைய வேதங்கள் எல்லாமே கவிதை வடிவு தான், எல்லாம் பாடல் தான், ஒன்றும் உரைநடை கிடையாது. இன்னாரும் எழுதுன்னு கையெழுத்து போட்டாலும் கிடையாது, எல்லாருக்கும் இறங்கி வந்ததுதான். அவர் சொல்ல நான் கேட்டது, குருநாதரை சொல்ல நான் கேட்டது, ஏதோ உபனிஷத்துகள் வேதங்கள் எல்லாமே இதுல தான் வரும். அது எல்லாமே அந்த கவிதையில வரும்போது அந்த இதுல வந்து நம்ம அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். அது அதுல லாஜிக்லாம் பார்க்க முடியாது, தர்க்கம் பண்ண முடியாது. கவிதையில வந்து தர்க்கம் பண்ண முடியாது, உரைநடையில வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இது உன்னதமான ஒரு அனுபவம். அது நமக்கு சாதாரண சின்ன அனுபவத்தை கூட சொல்ல தெரிய மாட்டேங்குது. சாதாரண அன்றாட நிகழ்ச்சி நடக்கும்போது அது ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிறோம். என்ன ஷாக் ஆகிட்ட, என்ன பண்ணுது, அது என்ன சொல்ல தெரியல, நமக்கு வார்த்தைகள் பயன்படுத்தல. அப்படிங்கிறப்ப இவங்களுடைய அனுபவம் வந்து அருளாளர்களுக்கு கிடைத்த அனுபவம் வந்து மாபெரும் அனுபவம். அதை வந்து இந்த கவிதை வடிவில் தான் சொல்ல முடியும், எல்லா இதுலயும் சொல்றாங்க. ரொம்ப அதனாலதான் அந்த ரொம்ப பாடலாம் ரொம்ப எளிமையான தமிழ்ல இருக்கும். அதுல அடுத்தது ஞான வேடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பாட்டு. 1671வது பாடல். அந்த போலியா உள்ளவங்க யாரு, நேர்மையா உள்ளவங்க யாரு அப்படிங்கிறத பத்திலாம் சகலத்தையும் சொல்லிட்டாரு. ஒன்னும் பாக்கி இல்லை. நான் வந்து எல்லாத்தையும் தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வர்றேன். அதுல 1671வது பாடல். கத்தி திரிவர் கழுவடி நாய்போல் கொத்தி திரிவர் குரக்களி ஞானிகள் ஒத்து பொறியும் உடலும் இருக்கவே செத்து திரிவர் சிவஞானியோர்களே. கேட்கறதுக்கு எளிமையான கத்தி கழுவடினா அந்த கழுவு மரத்துல அந்த பலி கொடுப்பாங்க மனிதர்களை, மேல உட்கார வச்சுட்டாங்கன்னா நாட்கள் ஆக ஆக அப்படியே உடம்பு ரெண்டா பிளந்து கிலோ வரும். அந்த மாமிசத்தை சாப்பிடுறத கழுவடியில் நாய் சுத்திக்கிட்டே தெரியுமா. அப்புறம் கொத்தி திரிவர் குரக்களி, இந்த குரக்களி வித்தெல்லாம் காப்பாங்கல்ல,
அந்த மாதிரியான வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி போலியா உள்ளவங்க, அவங்கள நாய்ங்கிறாரு. அவங்கள ஒத்தி திருவர் புறக்களி ஞானிகள், அவங்களாம் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா உண்மையான ஞானிகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒத்து பொறியும் உடலும் இருக்கவே செத்து திரிவர் சிவஞானியோர்களே. இதை நீங்க எப்படி செத்து திரிகிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால், உடம்பும் ஒரு ஞானம் கிடைச்ச பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்டது, இந்த உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு இடைவெளி வந்துடுது. இந்த உடல் நான் இல்லை, இந்த மனம் நான் இல்லை அப்படிங்கிற அனுபவம் வந்து இந்த ஆன்மா வேறு உடல் வேறு மனம் வேற பிரித்து அறியக்கூடிய மூணுக்கும் உள்ள இடைவெளி கேப் உண்டாயிடுது. இந்த கேப் உண்டான உடனே என்ன ஆயிடுது கேட்டீங்கன்னாக்கா, அவங்க நடை அந்த உடம்பு வந்து நம்ம பிறந்த உடனே எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். சின்ன குழந்தைகள் இப்ப தாய்மார்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். இந்த குழந்தைகள் தன்னுடைய முடியை பிடிச்சிக்கிட்டு தானே பிடிச்சி இழுத்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கும். அது உடம்பு விடாது. தான் தான் தன்னுடைய தலை தான் தன்னுடைய முடிதான் இழுத்துருக்காது தெரியாது. நானும் பண்ணியிருக்கேன், நீங்க எல்லாருமே பண்ணிருக்கீங்க. என் கையாலே என் மூஞ்சை சுரிஞ்சுக்கிட்டு அதனால நானும் எழுதிருக்கேன், நீங்களும் எழுதிருக்கீங்க. ஒரு 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 6 மாசத்துல 3 மாசத்துல என்ன ஏன்னா அந்த உடம்பு வந்து சரியா ஒட்டல. அந்த ஆன்மா வந்து அந்த குழந்தையோட உடம்புல சரியா ஒட்டல. கொஞ்சம் கொஞ்சமா ஆன உடனே அந்த உடம்பு வந்து அதுக்கு அறிமுகமாகுது. அப்படி கையை பார்க்குது, காலை பார்க்குது, அந்த தன்னுடைய கால் கட்டவரை எடுத்து வாயில வைக்குது. இந்த உடம்பும் அந்த உயிரும் அந்த உறுப்புகளும் ஒண்ணு சேரல. ரெண்டாவது அது வந்து ஒரு 2.5 வயசுக்கு பிற்பாடு அதிகபட்சம் ஒரு நீங்க நம்ம கடந்து போனோம்னா ரிவர்ஸ்ல ஞாபகம் என்னன்னு போனோம்னா ரொம்ப ரிவர்ஸ்ல பின்னோக்கி போனோம்னா ஒரு 3 வயசுல நடந்த சம்பவங்கள் வேணா ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம்ல, 2 வயசுல இருந்தோம்ல, 1 வயசுல இருந்தோம்ல, அது எப்படி இருந்தாங்க தெரியல. அப்ப நம்ம நான் அப்படிங்கிறது பில்டப் ஆகல. அந்த 3 வயசுக்கு மேல 7 வயசுக்குள்ளார அந்த நான் அப்படிங்கிறது நல்ல கோர்வை ஆயிடுது. அது இப்ப வெளியில இருந்து வர சப்போர்ட்டு, குடும்பத்தில் உள்ள சப்போர்ட் இதெல்லாம் சொல்லி ஒரு நான் அப்படிங்கிறது ஒண்ணு வருது. அது கேப் விழுந்துறதுனால அவங்களுடைய நடை உடை எல்லாம் அந்த செத்து தெரியுற மாதிரி போயிடும். அப்படியே கேப் விழுந்துரும். இந்த நான் அப்படிங்கிறது போயிடும். இந்த உடல் என்பது பிரிவு வந்துடும். அவங்களோட தடுமாற்றம் வந்துடும். அதனாலதான் அந்த ஞானிகளை பார்த்துக்கிறதுக்கு அவசியம் ஒரு ஆள் வேணும். அவங்களுக்கு சாப்பாடு எப்படி செய்யணும், அவங்களுக்கு குளிப்பாட்டுறது, அவங்களுக்கு நேரத்துக்கு இது பண்றது. ஏன்னா அவங்களுக்கு உடம்புங்கிற ஞாபகமே அவங்களுக்கு இருக்காது. அவங்கள வந்து ஆள் வேணும். அது அந்த ஞானம் இந்த பாதுகாப்பு வேணும். உயிர் விலகி அந்த பூச்சி, இந்த சிலந்தி பூச்சி தொத்திட்டு வருது பாருங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லிங்க்ல இருந்துகிட்டு இருக்கும். திரும்ப போனது பிற்பாடு கொஞ்சம் செட்டில் ஆனது பிற்பாடு அப்புறம் வெளியில போயிட்டு வந்துட்டு நல்ல பழகின பிற்பாடு தான் அவங்க செட்டில் ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியில வந்து நல்லபடியா இருக்க வரும். ஏன்னா புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது. அடுத்ததா இந்த ஆதாரங்கள் 7 ஆதாரங்கள் சொல்லும்போது நெற்றிக்கண் சொல்றாங்கல்ல, அந்த இடம் எங்க இருக்குங்கிறத சொல்றாரு. 1780வது பாடல்ல, பச்சிம திக்களே வைத்த ஆசாரியான் நிச்சலும் என்னை நினையென்ற அப்பொருள் உச்சிக்கும் கீழது உள்நாக்கு மேலது வச்ச பதம் இது வாய் தரவாதே. கடவுள் ஒரு இடத்த நீ ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த ஸ்பாட்டையே நீ நினைச்சுக்கிட்டு சொன்னாரு. அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உச்சிக்கும் கீழது உள்ளாக்கு மேலது வச்ச பதம், அந்த இடத்துல வச்சிருக்காரு வாய் திறவாதே. வாய் திறவாதனா வாய் திறக்க முடியாது. அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம்னா வாய் திறக்க முடியாது, பல்லு இறுகி போகும். தியானத்துல போகும்போது ஆழம் போகும்போது பல்லு இறுகி போகும், குரல் வளம் மேல ஏறி போகும், அமைதியா ஆயிடும், டைட் ஆயிடும் பாடி. ரொம்ப ஒரு டீப்பா போக அது உண்மையா போனாக்க அது உண்மையான பலன் கொடுக்கும். கெட்ட எண்ணத்தோட போனோம்னா அது ஆளை கொண்டு கீழே தள்ளிடும், ஆபத்துல போயிடும், ரொம்ப மென்டலா ஆயிட வேண்டியதுதான், பல ஆபத்தான ஒரு இதெல்லாம் ஆயிடும். நேர்மையா போனோம்னா நல்ல பலன்கள் உண்டு. அடுத்தது மகேஸ்வர பூசை. அதுல வந்து 1860வது பாடல்.
அகரம் ஆயிரம் அந்தணர்க்கு ஈயிலேன். ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடல். அகரம் ஆயிரம் அந்தணர்க்கு ஈயில் என், சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கில் என், பகரு ஞானி பகல் ஊன் பழத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. அந்தணர்களுக்கு 1000 வீடு வாசல் கட்டி கொடு. இந்த கோயில் நிர்வாகம் பண்ற அந்தணர்களுக்கு, அறவர்களுக்கு நீ 1000 வீடு வாசல் கட்டி கொடு. 1000 கோபுரங்கள், சிகரம் மாதிரி கோபுரங்கள் எல்லாம் கட்டு. இதுல எல்லாம் எந்த விதமான பலனும் கிடையாது. பகல் ஞானியின் பகல் ஊன். ஒரு ஞானிக்கு பகல் நேரத்துல ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் பாருங்க. பகரு ஞானி பகல் ஊன் பழத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. அதுக்கு நிகர் வேற எதுவுமே இல்லப்பா. பகல் நேரத்துல ஒரு ஞானி பசிச்சதுன்னா இப்ப அந்த பசி ஒரு கொடுமையான பசியா இருக்கும். அந்த பசிக்கு அந்த நேரத்துல அதை கொடுக்கும்போது அதுக்கு நிகர் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாரு. அதனாலதான் நமக்கு ஞானியா யாரா இருந்தாலும் இந்த பாடல் சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? 1860. சரி, கண்டிப்பா பண்ணு. அடுத்தது 1964வது பாடல். இது பிரம்மச்சரியம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல். இது வித்துக்குட்டுண்பான் விளைவறியாதவன், வித்துக்குட்டுண்ணாமல் வித்து சுட்டுண்பான், வித்துக்குட்டுண்பானில் வேரலன் ஈற்றவன், வித்துக்குட்டுண்ணாமல் வித்து வித்தான் என்றே. விதைய குத்தி சாப்பிடுறது, விதைய சுட்டு சாப்பிடுறது, 2 பேரும் முட்டாள். ஆனா விதைய விதைச்சு சாப்பிடுறான் பாருங்க, அவன் தான் நல்லவன் அப்படிங்கிற அர்த்தத்தை எல்லாம் கொண்டு வர்றாரு. அதாவது பிரம்மச்சரியம் அதை கடைபிடித்தால் அதனால கிடைக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உவமையா இதை சொல்றாரு அந்த பாடல்ல. நிறைய இருக்குங்கய்யா, நிறைய இருக்கு. நான் ரொம்ப ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஆர்வம் கேட்கறவங்களுக்கு வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் இதான் சொல்றேன். அடுத்தது அந்த மாயை பத்தி ஒரு 2 பாடல் சொல்றாரு. இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொன்னை மறைத்தது பொன்னணி, 2289வது பாடல். பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம், பொன்னின் மறைந்தது பொன்னணி பூடனம், தன்னை மறைத்தது தன் கரணங்களை, தன்னில் மறைந்தது தன் கரணங்களை. இது ஒரு பாடல். நகையை பார்க்கும்போது அது குவாலிட்டி என்ன, 916 இல்ல வேற எதுமான நான் அதான் பாக்குறோம். அது டிசைனை பார்க்கும்போது அதே போக்கஸ் டக்குன்னு மாறுது. இது எல்லாருக்கும் எளிமையா புரியும். அதே மாதிரி ஒத்து வரக்கூடிய அடுத்த பாடல் 2290 அடுத்த பாடல். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதமே. இந்த பிரபஞ்சம் பூரா எல்லாமே இறைவனா இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா நம்ம பார்க்கறது பூரா, நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் தங்கத்தை அதை தங்கமா பார்க்கிறோம். அதை நகையா பார்க்க ஆரம்பிச்சோம்னாக்க அது கடவுளா தெரியும். நம்ம இந்த பிரபஞ்சத்தை சரி இது எப்படி இருக்கு, இது எப்படின்னு பார்த்து எல்லாமே நம்ம ஒரு ஆசையின் அடிப்படையில பார்க்கும்போது ஒரு வீடு வாசல், சொத்து சோகம், அதிகாரம், புகழ், இந்த மாதிரியான நம்ம ஒரு ஆதாயமா பார்க்கும்போது அது ஒரு கண்ணோட்டமா இருக்கு. அந்த கண்ணோட்டத்தை விட்டுட்டு வேற கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி வரும். போக்கஸ் மாறிடும். அதான் சொல்றாரு அந்த பாடல்ல சொல்றாரு. இது ஐயா கொஞ்சம் விளக்கம் நல்லபடியா கொடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக மோன சமாதி 2937. காட்டும் குறியும் ஒரு நல்ல பொருளுள்ள பாடல் இது. காட்டும் குறியும் கடந்த அக்காரணம் ஏட்டின் புறத்தே எழுதி வைத்து என் பயன், கூட்டும் குறுநந்தி கூட்டிடின் அல்லது ஆட்டின் கழுத்தில் அதர் கிடந்தற்றே. எல்லாத்தையும் எழுதி வச்சு நான் என்னடா பண்ணியா இவ்வளவு எழுதி வந்துட்டார். 2937 பாட்டு
36 பாட்டு எழுதிட்டு மோன சமாதியில 2937வது பாடல்ல சொல்றாரு. இதெல்லாம் இந்த வழிமுறைகள் எல்லாம் காரியங்கள் மெத்தடு எப்படி இப்படி போகணும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா அங்கேருந்து கௌரவமா 3000 பாட்டுல எல்லாம் எழுதிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எழுதி வச்சு என்ன பிரயோஜனம்? கூட்டும் குறுநந்தி கூட்டிடி நல்லது ஆட்டின் கழுத்தில் அடர் கிடந்துட்டு. ஆட்டு கழுத்துல 2 தாடி தொங்கும், அதனால என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி இது வந்து குருவின் அருள் இல்லாட்டினாக்கா இதெல்லாம் வீண் அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் மனசு நொந்து சொல்றாரு அந்த பாடல்ல. அடுத்தது அந்த அனுபவம், ஆன்மீக அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒருத்தர் கேட்டா அது எப்படி பதில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாரு. 2944வது பாடல்ல, முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே. கடவுள் அனுபவம், அந்த உண்மத்தம் எப்படி இருந்தது அப்படின்னு நீ கேக்குற. முகத்துல கண்ணு வச்சுக்கிட்டு கேக்குறீங்களா மூடர்களே, அகக்கும் கொண்டு பார்க்கணும். நீ இத போய் கேக்குறிய, உன்ட்ட நான் எப்படி சொல்றது? ஒரு மகள் வந்து தாயிடம் போய் தான் கணவனோ இருந்த சுகத்தை போய் மகள் கேட்டா எப்படிமா இருந்ததுன்னு அந்த மகள் கேட்டா, அந்த தாயை தன் மகளுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதை சொல்லக்கூடியதா, புரிஞ்சுக்க கூடியதா? அந்த மாதிரில இருக்கு நீ கேட்கறது அப்படிங்கிறாரு. 244வது பாடல். அதுக்கு அடுத்தது வரை உரை மாட்சி அப்படிங்கிறதுல அற்புதமான 2954. தான் வரைவு அற்ற பின் ஆரை வரைவது, தான் அவனான பின் ஆரை நினைவது, காமனை வென்ற கண் ஆரை உவப்பது, பூமொழி வாசகம் சொல்லுமின் நீரே. எனக்கு என்னையே வரையறை சொல்லி நீ யாருன்னு யாராவது கேட்டாக்க என்னாலே என்ன வந்து வரையறை சொல்லி இதுதான் நான் அப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. அப்படிங்கிறப்ப நான் யாரை வந்து நான் வரையறைச்சு நீ இப்படி நான் அவன் இப்படின்னு சொல்ல முடியும்? நான் யாருன்னு எனக்கு தெரியலையே, என்னையே என்னால் வரையறுக்க முடியலையே. அந்த மாதிரி இருக்கனே. நான் அவனான பின், நானே அவனான பிற்பாடு நான் யாரை நினைக்கிறது? நானே கடவுளான பிற்பாடு நான் யாரை நினைக்கிறது அப்படிங்கிறாரு. காமனை வென்ற கண் ஆரை ஓப்புது. காமனே வென்ற கண் ஆரை ஓப்பு. காமனே அவனை ஜெயிச்சுட்டேன். அப்படிங்கிறப்ப நான் என்னுடைய பார்வை வந்து யார வந்து அழகுன்னு சொல்லும்? யாரையாவது அழகுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, ஒரு நல்ல வாய்தான் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கருத்து கேட்கிறாரு. அடுத்தது அதுக்கு அடுத்த பாடல் 2955. உரையற்றது ஒன்றை உரை செய்யும் ஊமர்கள் கரையற்றது ஒன்றை கரை காணலாகுமோ, திரையற்ற நீர்போல் சிந்தை தெளிவார்க்கு புறையற்று இருந்தான் புரைசறையோனே. இது வந்து வார்த்தையால உரையால சொல்ல முடியாது ஒன்று. அதனால வந்து அதை முயற்சிக்காதீங்க, அதை கேட்காதீங்க, அது முட்டாள்தனம் அப்படிங்கிறாரு அந்த பாடல்ல, இந்த வரையுறை மாட்சி அப்படிங்கிறதுல. அடுத்தது அந்த அந்த ஒரு அதிகாரம் இறைவனோடு ஒன்றியாயிட்டேன் அப்படிங்கிற பிற்பாடு அதுல சொல்றாரு, ஆறாலும் என்னை அமட்ட ஒண்ணாது இனி சீரார் பிரான் வந்தன் சிந்தை புகுந்தனன் சீராடி அங்கே தெரிவதல்லால் இனி யார்பாடும் சாரா அறிவறிந்தேனே. எவனாலேயே என்ன அமட்ட ஒண்ணாத, யாராலையும் என்னை மிரட்ட முடியாது, எதாலையும் என்னை வந்து பயமுறுத்த முடியாது. சீரார் பிரான் வந்தன் சிந்தை புகுந்தனன், கடவுள் என் சிந்தையில புகுந்துட்டான்ப்பா. இனிமே சீராடி அங்கே தெரிவதெல்லாம், ரொம்ப ஜாலியா அங்க எங்க ஜாலியா அப்படியே தெரியறது இல்லாம யார்படும் சாரா அறிவறிந்தேன். ஒருத்தனையும் சார்ந்து நான் பிழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி எவ்வளவு ஆனந்தமான, எவ்வளவு உண்மத்தமான, எவ்வளவு அருமையான ஒரு இதுல இருந்திருக்கான்னு பாருங்க. இதுதான் நான் வந்து இது வரைக்கும் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப கொஞ்சம், ரொம்ப 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 கொஞ்சம். இது ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பாடல்கள் அனைத்தும் இருக்கு. பிறப்பிற்கு முந்தியதிலிருந்து எல்லாம் சகலமும் இருக்குதுல, சகலமும் இருக்கு.
எளிய தமிழ்ல இருக்கு. இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இந்த ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு அர்த்தங்கள் வரும். அதாவது ரிங் அந்த கொண்டை ஊசி இந்த கொடைக்கானல சுத்தி 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 மலைப்பாதையில் போகும்போது ஒரே இடத்துல வர இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொரு சுத்துலயும் ஒரு 10 அடி உயரும். அது ஒரு மலை அந்த சுத்தி வந்தோம்னாக்கா ஒரு 50 அடி 100 அடி உயரம். இன்னொரு சுத்தி வந்தோம்னா இன்னும் ஒரு 500 அடி சுத்துவோம். ஆனா சுத்தி வந்துகிட்டு இருக்கே மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி திரும்ப 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 படிச்சுட்டு இருக்க கொஞ்சம் 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 கொஞ்சமா உயருவோம். ஆனா ஒவ்வொரு முறையும் இதன் பொருள் வேறுபட்டால் நீங்க செல்லுகின்ற பாதை மிகச் சரியான பாதை என்று பொருள். அது இல்ல, நான் எப்ப படிச்சாலும் எனக்கு ஒரே பொருள் தான் வருது, ஒரே அர்த்தம் தான் வருது அப்படின்னாக்க நீங்க அதை அறிவு கண்ணோட்டத்தை தான் பாக்குறீங்க. ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தை விட பார்க்கல, ஒரு ஐக்கியம் ஆகல, இதை வெறும் ஒரு சாதாரண புத்தகமா தான் பாக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அது அவ்வளவுதான். இது ஒரு புனிதமா இதை கருதலை அப்படிங்கிறது அர்த்தம். இதோட நான் முடிச்சுக்கலான்னு இருக்காங்க. இன்னும் நிறைய இது இருக்கு. கடவுள் வாழ்த்து சொல்லிட்டு முடிச்சிருக்கையா. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. வணக்கம் ஐயா. குற்றமில்லாத இறைவன் பாதம் வாழ்கவே, தான் மலமிலான் பாதமே. நல்லது, சொல்லுங்க. மிகச்சிறப்பு. இடையிலலாம் ஒரு சில தரங்கல்கள் வந்துருச்சு, வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைவுக்கு குறைவில்லை. அந்த இடத்தான் நானும் பிள்ளை பண்ணிட்டு வந்துட்டேன்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை. நல்லா இருந்ததுங்கய்யா, ரொம்ப பிரமாதமா பேசிருக்கீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆமா, அதாவது நீங்க என்னுடைய விருப்பம் குறைந்தபட்சம் நம்மளுடைய சிஆர் குடும்பத்துல எல்லார் வீட்டிலையும் திருமந்திரம் புத்தகம் இருக்கணும். என்னுடைய உண்மையான நோக்கம் தான். இதை கொஞ்சம் சுவைச்சு டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்களும் கொஞ்சம் எடுத்து பேசுனீங்கன்னாக்கா, என்னடா திருமந்திரம் சொல்லி இவ்வளவு இருக்கா அப்படிங்கிறது ஒரு டேஸ்ட் கிடைக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. நல்லது நல்லது நல்லது, மிக பிரமாதமா சொல்லியிருக்கீங்க. இப்ப ஐயா பேசியிருக்காங்க, அவங்களுடைய உரை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளும் எடுத்து சொல்லணும். ஏன்னா நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சார்ந்தாற்போர் கற்றாரை காமுடுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த எடுத்து சொன்னது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கேட்டிருக்கு பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து நம்மளும் சொன்னோம்னா அவருக்கும் ஒரு திருப்தியா இருக்கு. ஏன்னா இதை நம்ம கிட்ட ஒரு பாடல் படிச்சு சொல்றாரு அப்படின்னாக்க, அந்த பாட்டை குறைஞ்சது ஒரு 20 முறையில இருந்து 50 முறையாவது படிச்சிருப்பாரு. அப்பதான் சொல்ல முடியும், இல்லாட்டி சொல்லலாம் முடியாது. தமிழ் பாடல்ல மற்றதுன்னா கூட சொல்லிடலாம். அதனால இப்போ வாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கங்க. யோகேஸ்வர லிங்கம் தான் தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களான்னு தெரியல, உங்க ஹேண்ட் ரைஸ் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஐயா வணக்கம். திருமந்திரத்தை அழகா சொன்னாரு ஐயா. நான் டக்குன்னு ஐயா சொல்ல ஒரு புக்கம் எடுத்து அதுல இருந்து திருமந்திரத்துல இருந்து இந்த 2வது தந்திரம் அகத்தியம் அப்படிங்கிற பாடல்ல நான் ஒரு பாட்டு எடுத்து வச்சேன். ஒருவனுமே உலகம் படைத்தான், ஒருவனுமே உலகம் படைத்தான், ஒருவனுமே உலகேலும் துடைத்தான், ஒருவனுமே உலகோடு உயிர் தானே அப்படிங்கிற மாதிரி பாட்டு. திருமந்திரம் 404வது பாட்டு. சிவன் ஒருவனே இந்த 7 உலகங்களையும் படைத்தவன், இந்த 7 உலகங்களையும் காப்பவன் அவனே, இந்த 7 உலகங்களையும் அழிப்பவன் அவனே, அவனே உலகோடும் உயிரோடும் கலந்து நிற்பான் அப்படிங்கிற இந்த பாட்டு படித்தேன். இதையை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஐயாவனுடைய அந்த திருமந்திர பாடல்கள் நல்லா இருந்தது, கேட்டு இருந்தேன், சிறப்பா இருந்தது. இதே போல நிறைய பாடல்கள் கேட்கணும், அதனுடைய பதிவுகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கு. தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. சிறப்புங்க ஐயா. மிக்க நன்றி. செந்தூர் பாண்டியன் சார் வாங்க. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. இது நான் இப்பதான் பார்க்க முடிஞ்சது, கடைசியா தான் அட்டன் பண்ணேன். ஆனா ஐயா கடைசியா ஒண்ணு சொன்னாங்க, அது என்னன்னா நம்ம எல்லாமே, அதாவது
எல்லாமே தெரிஞ்சாலும் அந்த குருவோட அருள் இருக்கணும் அப்படிங்கறது வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதான் இன்னைக்கு காலையில வந்து பாலானச்சி ஒரு மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல வந்து என்னன்னா, புத்தர் வந்து ஞானம் பற்றி எல்லாருக்கும் போதனை பண்ணுவாராம். போதனை பண்ணும்போது அவரோட சித்தப்பா பையன் வந்து, நான் உன் கூட இருக்கிற எப்பவுமே உன் கூட இருக்கிற மாதிரி ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாராம். அப்ப நீ என் கூட இருன்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே எல்லா சீடர்களும் புத்தருடைய சீடர்கள் எல்லாம் வந்து 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 ஞானம் பெற்று, அவருக்கு வயதும் கிட்டத்தட்ட 80 வயசு ஆயிருமா. எல்லாரும் ஞானம் பெற்று அங்கங்க போய் புத்த மதத்தை போய் பரப்பி எல்லாருமே கடைசியா இவருடைய இறப்புக்கு வரும்போது வந்து பெரிய குருமார்களா வருவாங்களாம். கடைசியில அவர் சித்தப்பா பையன் வந்து கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணுவாரான்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து தான் இவருக்கு வந்து ஞானம் கிடைக்கும். அப்பதான் தேம்பி தேம்பி வந்து அழுவாராம் அவரு. அதாவது என்னன்னா, இந்த இந்த இவ்வளவு நாள் எல்லாரும் வந்து உன்கிட்ட வந்து இந்த அறிவை வந்து எல்லாரும் இந்த ஞானத்தை வந்து பெற்று இவ்வளவு பெரிய ஆட்களா வந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட இருந்து இந்த சிறுமைத்தனமான செயலால இந்த இப்படி ஒரு சூழ்நிலையை நான் இப்படி இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டது பூரா வீணாக்கிட்டேன்னு சொல்லி கடைசியில வருத்தப்பட்டு இது பண்ணா அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞானம் கிடைக்குமா. அதே மாதிரி வந்து இந்த இதை உற்று நோக்கக்கூடிய கண்ணு வந்து வெறுமனே அறிவு சார்ந்ததா இருந்ததுன்னா அந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்காது. அது வந்து பக்தி ஒரு ஆன்மீகங்கிறதுல வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த ஒரு இது வேணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டா கடைசியா தெரிஞ்சுக்கிட்டயா. அதான் நல்லதுயா. நன்றியா. நன்றி. ஐயாவோட சம்சாரம் எப்படி இருக்காங்கன்னு பாப்பாங்க. ஐயா என்ன கூப்பிட்டீங்களாங்கய்யா? ஆமாங்க, நாங்க கூப்பிட்டோம். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அவரு இவ்வளவு திறமையா பேசுறாருன்னா அதுக்கு ஃபுல்லா அதான் சொல்ல வந்தேன் ஐயா. அதுக்குள்ளே அவரு நடுவுல ஒரு கிராஸ் வாய்ஸ் வந்தோடனே நான் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேங்கய்யா. ஐயா அருமையா இருந்தது. அதாவது நான் இதுல பெருமையா சொல்லணும் என்னன்னா, என்கிட்ட திருமூலரோட அந்த எல்லா தத்துவ நூலும் வச்சிருக்கேன் நானு. ஏன்னா நான் சென்னை மகாலட்சுமி அம்மாவுக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களோட புக்கு கிட்டத்தட்ட 23 புக்கு அவங்க வந்து அதுக்கு விளக்க உரை கொடுத்துருக்காங்க. அருமையா இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தோட. அது ஒவ்வொன்றும் நான் வீடியோ எடுத்து பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மெய் சிலிர்த்து உட்காருவேன். ஒரு ஒரு அதாவது பாத்தீங்கன்னா, யாரும் கூட வாரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்துல அவர் சொல்லும் போது இருக்கிற வரையிலும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, இறந்ததுக்கு அப்புறம் பிணம் என்று சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காட்டுல கொண்டு போய் புதைச்ச உடனேயே நீர் மூழ்கி எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. அவங்களோட கடமையா அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இது சொல்றாரு, அதாவது பிறந்த உயிர் உடல் புகாது. நம்ம ஒரு உயிர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த உயிர் அந்த உடலுக்குள்ளார போகுமானா போகாது. அதுக்குள்ளேயும் தான் எத்தனை மனுஷன் எத்தனை ஆட்டம் அப்படிங்கறதெல்லாம் அழகா வந்து சொல்லுவாரு. எனக்கு அவரு சொல்ல சொல்ல அந்த புக்கை ஓடி போய் தேடி எடுத்து பக்கத்துலயே வச்சுக்கிட்டேங்க. ஒரு பாதுகாச, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கவசம் மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி அருமையா இருந்ததுங்க. அவரோட என்ன அந்த ஆடியோ கொஞ்சம் அப்படியே விட்டு விட்டு கேட்டதுனால ஒரு கட்டத்துல ஐயோ இப்படியா நல்லா கேட்கணும்னு நினைச்சதெல்லாம் எங்கெங்கயோ புட்டுக்கிட்டு போற மாதிரி இருக்குதேன்னு நினைச்சேங்க. ஆனா கண்டினியூ பண்ணிடுறேன். அடுத்தது முறை நான் இது பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். நேத்து பாட்டா பாடினாரு, இன்னைக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. தானுன்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு பதட்டம் வரத்தான் செய்யுது யாரா இருந்தாலும். அதனால அவருக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் அது கூட இருக்கலாம், அல்லது நெட்வொர்க் சரியா கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனா அருமையா இருந்ததுங்க. பதட்டம் கேமராக்குள்ள வரல, அது வந்தது கேமராக்குள்ள வந்தது. இப்ப சாஃப்ட் ஆயிட்டாரு, கவனிச்சிங்களா? ஆமாங்க, ஆமா. ஆனா நேத்து பாட்டு எல்லாம் பாடும்போது எந்த பதட்டமுமே இல்லைங்க. அவர் மாட்டுக்கு சர்வசாதாரணமா பாடினாரு. ஆனா இன்னைக்கு அந்த இன்னைக்கு வந்து அவருன்னு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பதட்டம், அதுதான் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா எல்லாத்துக்குமே பதட்டம் வருங்க. அது எல்லாரும் இயல்பு தானே, இல்லைங்களாங்கய்யா? நல்லா இருந்ததுங்க, அருமையா இருந்தது. நானும் கட்டாயம் திருமந்திரத்தை பத்தி ஒரு தலைப்பு நெக்ஸ்ட் வீக்ல டைம் இருந்ததுன்னா நானும் கொஞ்சம் எடுத்து பேசுறேங்கய்யா. ஏன்னா நிறைய நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஆடியோ வீடியோ கிளாஸ்க்காக போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படி யாருக்காவது புக்கு வேணும்னா அவங்களோட புக்கு வாங்கி நீங்க படிக்கலாம். எல்லாமும் விளக்கத்தோட கொடுத்துருப்பாங்க. அருமையா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அந்த அம்மாவோடது. நன்றிங்கய்யா, அருமையா இருந்ததுங்கய்யா. வாழ்த்துக்கள்ங்கய்யா. மறுபடியும் வாங்கய்யா. வாழ்த்துக்கள். நானும் ஒரு தலைப்புல பேசுறேங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது பார்த்தீங்களா, அதுதான்ப்பா தமிழ், வேற எதுவும் இல்லை. தமிழனுடைய சக்தியா தான். நம்ம பேசினோம்னா ஏன் நாங்க பேச மாட்டோமா, எங்களுக்கு இது தெரியாதா, நான் பேசுறேன் பார் அப்படின்ற மாதிரியான ஒரு வேகம் வருது பார்த்தீங்களா, அந்த வேகம் நமக்கு மட்டும்தான் வரும். நீங்க சொன்னீங்க பாருங்க, பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூட்டி ஓலமிட்டு அழுதுட்டு
சூறையாங்காட்டிடை கொண்டு போய் நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே அப்படின்றது அந்த பாடல். ஒழிந்தாருங்களே அதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிச்சு விட்டுட்டாங்க. இல்லைங்க இது ஐயா ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு அனுபவத்தை சொல்லிடுவோங்கய்யா. சின்ன ஒரு இல்ல அனுபவம், ஒரே ஒரு 2 நிமிஷம், ஒரே இருங்க 2 நிமிஷம் மட்டும். இருங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதனால உங்களுக்குன்னு சரிங்க நான் தலைப்பு தர்றோம். அப்ப நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்கள், தலைப்பு எல்லாத்தையும் மொத்தமா பேசுறீங்க. சரிங்க, சந்தோஷங்கய்யா சந்தோஷங்கய்யா சந்தோஷங்கய்யா. நன்றி. வாங்க. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. இது சார் ரவிசுந்தரா சார், இப்ப பாருங்க, கேட்க சொல்லுங்க உங்க வீட்டம்மாவை எப்படி, அதாவது அவங்க நீங்க பேசுனதை எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ரசிச்சிருக்கோம் அப்படிங்கறத அவங்க கேட்டாங்கன்னா தான் அது. இப்ப பாருங்க, இப்பத்தியா ஸ்பீக்கரை மாத்திக்கிட்டு இருக்காங்க. ரவிசுந்தரம் ஐயா, நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க பேசின பேச்ச எந்த அளவுக்கு சொல்லுங்க. வீட்டம்மா கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ என்ன எப்ப பார்த்தாலும் புஸ்தகமே படிச்சுட்டு இருக்க அப்படின்னு அவங்கதான் சொல்லுவாங்க. அதனால நான் புஸ்தகத்தை எடுத்து வச்சு உட்கார்ந்துருந்தாலும் புண்ணிய காரியத்துக்காக உட்கார்ந்துருக்கேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்லையா? அதுக்காக ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க உங்களை தொல்லை பண்ணாம இருந்ததுனாலதான் நீங்க இவ்வளவு படிக்க முடிஞ்சது. சோ அந்த வகையில வந்து அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லணும். வாங்க கோபிகிருஷ்ணன் சார், வாங்க. வணக்கம் ஐயா, உங்களோட பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி. எப்படி சொல்றது, நன்றி. இந்த வயசுலயும் இந்த தமிழ் கெட்டியா பிடிச்சி மத்தவனுக்கு சொல்லி கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது, எங்களுக்குலாம் அந்த மாதிரி புக்லாம் படிக்கல. அது அர்த்தமும் சில வார்த்தைலாம் அர்த்தம் புரியாது. இருந்தாலும் இந்த மாதிரி கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. வேணா எதிர்காலத்துல வேணா இந்த மாதிரி புக் வாங்கி படிக்கும், அதுக்குன்னு ப்ராப்டா இருந்தா படிக்க நேர்ந்தா படிக்கலாம். அதாவது நிச்சயம் படிக்கணும் ஆசை, ஆனா அது கிடைக்கணும்ல, அந்த மாதிரி அர்த்தம் புரியணும். ஆசை இருந்தாலே கிடைக்கும், நடக்கும். ரொம்ப சந்தோஷம். அந்த அதே மாதிரி ஆசை ஐயாவும் இருந்தாலே, பாத்தீங்கன்னாக்கா ஆசை இருந்தாலே நடக்கும். நிச்சயம் நடக்கும். கண்டிப்பா ஐயாவும் இந்த மாதிரி அவரோட தளத்தை வந்து அவரு வெப்சைட் கிரியேட் பண்ணி யூடியூப் சேனலை உருவாக்கி அவர் உலகம் ஃபுல்லா பரவி அந்த மேடையை வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த மனசு வந்து பெரிய மனசு. அதுக்கும் ஒரு வாழ்த்து. ரொம்ப சந்தோஷம். உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன், அதுதான், வேற என்ன சொல்றது. இருங்க, நம்ம திறமையால வந்து இதெல்லாம் பண்றது இல்ல. தமிழ் வந்து நம்மளை அடையாளப்படும், நம்ம அந்த இடத்துல நிக்கணும். அது முதன்மை அப்படிங்கிறது தமிழுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது டாப் ப்ரையாரிட்டி ஷுட் பி கிவன் டு லாங்குவேஜ், நம்மளுடைய தமிழ். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாரும், நம்ம அதுக்கு பின்னாலதான் நிற்போம். ஓகே, இது உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே சொல்லுவாங்க, அது யாருங்க ஐயா அது? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஆமா, நல்ல பாட்டு இல்ல அது? திருக்குறள் தானே? வள்ளலார். உடம்பினை முன்னம் திருமூலர் பாட்டு. திருமூலர் பாட்டு இல்ல, திருமூலர் அந்த ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் இருக்கு. திருமூலர் வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழிக்காது அப்படிங்கிற நிறைய சொல்லியிருக்காரு வள்ளலார் சொல்லியிருக்காரு. உயிரை வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன் வள்ளலார் சொல்லியிருக்காரு. வள்ளலார்லயே வரும். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், உடம்பார் அழியில் உயிரார் அழியின் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதுக்கு அடுத்த பாடல், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் குடிகுண்ணான் என்று உடம்பினை என்று நான் ஓம்புகின்றேனே. அந்த பாடல், அந்த உடம்ப வந்து இந்த ஆன்மீகத்து பக்கம் வரும்போது ஆரம்பத்துல உடம்பே வெறுப்போம், சரியா சாப்பிட மாட்டான். என்ன உடம்புதான் முக்கியம், உடம்பு நல்லா பாத்துக்கணும், உடம்ப வந்து இருக்கக்கூடாது. உடம்பு எந்த அளவுக்கு கோயில் இப்படி எடுத்துக்கலாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மெய்யென்று கண்ணதாசன் சொல்லுவார்ல, மெய்யென்று யார் அது பொய்டா. மாதிரி இது தெய்வத்தை பாடும் நாவால் அழியும் இந்த தேகத்தை பாட மாட்டேன் அப்படின்னாக்க, இது பூராமே அந்த தேகத்தை வந்து அழியக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரும் அப்படித்தான் சொன்னாராம், நினைச்சுக்கிட்டு இருந்தாராம். ஆனா திருமூலர் சொல்றதான், உடம்பால் அழியின் உயிரால் அழிவன். இந்த உயிருக்கு வந்து உடம்ப கொடுக்கறதே, ஐம்பொறிகளை கொடுக்கறதே, பஞ்ச பூதத்தை படைக்கிறதே, இந்த ரெண்டுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். அப்ப இதன் மூலமா அனுபவத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு ஒரு டூல்ஸ் வேணும்.
இப்ப கரண்ட் இருக்கு, பல்பு வேணும், அப்பதான் வெளிச்சம் வரும். வெறும் கரண்ட் இருந்து என்ன செய்யுது? அது மாதிரி ஐம்பொறிகளை கொடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கான அந்த இது பஞ்சபூதங்களை கொடுத்து இதை ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு மாயையை கொடுத்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ன்ற மாதிரி பெரிய இன்ஜினியர். அதை சேர்த்து வச்சது எங்கனையாவது ஒரு பக்கம் பீஸ் போயிருது சிலருக்கு. சிலர் காது கேட்காம இருக்கான், சிலர் பேசாம இருக்கான், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருது இல்லையா? சிலருக்கு பீஸ் போயிருது. ஆனா அதனாலதான் ஔவையார் சொன்னது, அதாவது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் இல்லையா? அது மாதிரியான அமைப்பு. கரெக்ட் தாங்க, பிரமாதம். ரைட், வாங்க. குருநாதர் கருணுக்கும் பெரியவங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ரொம்ப அற்புதமா இருந்தது. சிலதெல்லாம் நம்ம வந்து என்னன்னா நம்மளால சொல்ல முடியாட்டா கூட கேட்டு இருந்தாலே போறோம். இதுக்கு ஒரு கதை ஒண்ணு உண்டு. ஒருத்தர் வந்து பெரிய கதா காலட்சேபம் பண்றவரா, அவங்க பக்கத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம், ஏதோ உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காராம். இவரோட வீட்டுல இருந்து வேலைக்காரி வந்து டெய்லியும் வந்து ஒண்ணுமே தெரியாதா அவங்களுக்கு, போயிட்டு வந்து அங்க போய் உட்காந்து கதை கேட்க போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பி போயிடுவாங்களாம். அப்போ உனக்குதான் எதுவுமே தெரியாது, நீ எதுக்கு அங்க போய் இருக்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்பாராம். இல்ல சார், ஏதோ ஒண்ணு எனக்கு காதுல விழுது இல்லை, அது போதும் அப்படின்ற மாதிரி கேட்பாராம். அதை வந்து இவர் குருநாதர்கிட்ட போய் கேட்டிருக்காராம். அப்போ அவர் என்ன பண்ணாரு, கூட இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு, மூங்கில் கூட ஓட்டையா இருக்குன்னு, அதை தூக்கின்னு போய் நீ தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தண்ணி கொண்டு வர சொல்லுவாராம். இது தண்ணி கொண்டு வரதுக்குள்ள இதெல்லாம் காலி ஆயிடுமா, இவங்க வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள. சார் நீங்க இதுல தண்ணி கொண்டு வர சொல்றீங்க, தண்ணியை நிக்க மாட்டேன் எதுக்கு அப்படின்னு. நீ தண்ணி கொண்டு வர சொன்னது தண்ணிக்காக இல்ல, அந்த கூடையில இருக்கிற மண்ணு போயிடுச்சு பாரு, இப்போ கூட கிளீன் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு வரான். சோ தண்ணி கொண்டு வரதுக்காக அவர் சொல்லல, அதுல இருக்கிற மண்ணு கிளீன் போடுறதுக்காக சொன்னது. அந்த மாதிரி நம்ம தான் படிக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி பெரியவங்க சொல்லி படிக்க கேட்கும் போது அது வந்து அதுவே பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். அதாவது திருமந்திரத்தையும் திருமூலர் சொன்ன திருமந்திரத்தை போய் தேடி கண்டுபிடிச்சு நம்ம படிக்க முடியுமா, இப்போ வந்து கோபிகிருஷ்ணன் சொன்ன மாதிரி அதெல்லாம் படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தா கூட, இந்த மாதிரி ஒருத்தர் படிக்கிறத கேட்கறதே பெரிய அனுபவம், அதுக்குமே ஒரு பாக்கியம் வேணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில சாருக்கு ரொம்ப நன்றி. அந்த மாதிரியான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம குருநாதருக்கும் நன்றி. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து எங்கேயா ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு ஹோட்டல்ல இல்லைன்னா ஒரு கடையில போகும்போது இருக்கிற வெளியில டிஸ்பிளே பண்ணிருக்கிற துணிமணி இல்லைன்னா நகை நேட்டை பார்த்துதான் உள்ள போய் வாங்கணும்னே ஆசை வரும். அந்த மாதிரி இவர் பேசினதை வச்சுட்டு அந்த வாசம் நம்மளுக்கு வந்துடுச்சு இல்லைங்களா, இனிமே அதை போய் நம்மளுக்கு பருகணும்னு ஒரு இது ஈடுபாடு வரும். அதனால நிச்சயமா வந்து தேடி கண்டுபிடிச்சு, இவ்வளவு நாள் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லியிருந்தவங்க கூட இப்போ வந்து போய் அதை தேடி கண்டுபிடிச்சு படிக்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க சார். இதை வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கணும், இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒன்று ரெண்டு இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 3 பாடல் ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து எடுத்து அதை விரிவாக்கம் பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஆனா இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். நீங்க உங்களுக்கும் ஒரு பழக்கமாச்சு, எங்களுக்கும் ஒரு திருமந்திரத்தோட ஒரு அறிமுகம் கிடைச்சது, அதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு இந்த தளத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்ம குருநாதருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய பண்ணணும் சார். அது தவிர நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன், திருமந்திரத்தை எடுத்து பண்ணுங்க சார், கந்தர் அனுபூதி மாதிரி கந்தர் அலங்காரம் மாதிரி பண்ணுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட. அது இப்ப ஞாபகம் வந்தது, அதுக்கு இப்பதான் நம்மளுக்கு நேரம் கிடைச்சிருக்கு பாருங்க. திருமந்திரங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு டைட்டான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து நம்ம மனசு சுத்தம், இந்த தினசுத்தியில இருந்து அப்புறம் எடுத்து படிக்கணும். அப்ப அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி படிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாட்டு நந்தவனத்துக்கு ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அவன் கூத்தாடி மெத்த கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு கடுவெளி சித்தர் பாட்டு. அதாவது உடம்ப ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு இதா சொல்லுவாங்க. அது மாதிரி சார் நீங்க சொன்ன அந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப நல்ல கருத்துக்கள் சார். அதாவது நம்ம திருமந்திரத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனா ஐயா கொடுத்துருக்காங்க. ஒரு பாடலை எடுத்து விரிச்சோம்னா மணிக்கணக்கா விரிஞ்சுக்கிட்டே போகும். அது வாட்டுக்கு நம்ம மனசுதான் அந்த இடத்துல எல்லை. எவ்வளவு அந்த ஞானம் பிளஸ் படிப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி அதை விரின்னு விரிச்சுக்கிட்டே போகலாம். இது புரோட்டா மாவு மாதிரி சார், வீச பெருசாகிக்கிட்டே வரும்.
அந்த மாதிரி கணக்கு தான். எனவே மொத்தத்துல வந்து ஐயா வந்து ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நன்றி. அடுத்தபடியா வாங்க முத்துச்சாமி வாராசா. அண்ணா வணக்கம். இன்னைக்கு நல்ல எத்தனை பாடல்கள் கேட்க கேட்க இவ்வளோ, அதாவது எங்க இருந்துதான் உங்களுக்கு எல்லாம் வரும்னே எனக்கே தெரியல. அப்படியே சரசரமா லைன் லைனா வந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்றது, நான் எங்க வீட்டுக்காரம்மா சொல்றாங்க, பாப்பா பக்கத்துல படுத்திருக்கேன், நீங்க பேசுறது அங்க கேட்டுக்கிட்டு இருக்குது, உன் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு, நீ அங்க எந்திரிச்சு போ, ஏன் இங்க படுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னாங்க. அது மாதிரி அது அங்க இருந்தா கூட அதை அப்புறமா எந்திரிச்சு வந்து உட்கார்ந்தேன். அது மாதிரி அவ்வளவு பாடல்கள் நல்லா இருந்தது. இதுல எனக்கு நினைவுக்கு வந்தது என்னன்னா, நான் சின்ன வயசா இருக்கும், ஒரு சின்ன வயசு ஞாபகப்படுத்தினாரு, ஒரு 2-3 வயசா இருக்கிற, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் ஞாபகம். அப்படி சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஊர்ல தெருக்கூத்தெல்லாம் போடுவாங்க. அந்த கூத்துல இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க. அந்த பாடெல்லாம் பாடிட்டு தான் ஒரு சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப நினைவுக்கு வருது, நம்ம அப்பெல்லாம் கேட்டோம்ல அப்படின்னு. உடனே நீங்க சொல்லிடாதீங்க, அப்ப இந்த பார்த்தா தெருக்கூத்து நடத்துற மாதிரி இருக்கான்னு கேட்டுறாதீங்க. அப்படி இல்ல, அதெல்லாம் நினைவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றேன். ரொம்ப நன்றி சார், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நன்றி. வாங்க ஹேமராஜ் கிருஷ்ணன். ஐயா நான் என் பேரே எழுத்துக்குட்டி தான் ஐயா படிப்பேன், என்ன போய் கருத்து சொல்ல. ஐயா அதாவது திருமந்திரத்தை பத்தின கருத்து என்னன்னு நான் கேட்கல, அவர் ஐயா திருமந்திரத்தை பேசுனதுக்கு உங்க கருத்து என்னதான் கேட்டேன், அது சொல்லலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா இருந்துச்சுயா. எனக்கு ஒரு திருமந்திரம் பாட்டு இருக்கு, ஒரு ஞாபகம், ஒன்றானவன் தானேன் அப்படின்னு ஒரு பாட்டு கொண்டு வரையா, முன்ன பள்ளிக்கூடத்துல படிச்சது ஞாபகம் இருக்கு எனக்கு. ரெண்டானவன் இன்னொரு என்னமோ வரும் எனக்கு. முதல் பாட்டு வரும் நினைக்கிறேன், ஒன்றவன் தானே இரண்டவன் முதல் பாடல் வரும் நினைக்கிறேன். ஆமாங்க, சமய கிளாஸ்ல படிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்ப ஐயா சொன்ன சில பாட்டு கொஞ்சம் ஞாபகம், மீனிங் எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. அது கருத்து சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு பத்தாது, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. எனக்கு இந்த ரொம்ப நல்லா தமிழ் பேசுறவங்களை வந்து ரொம்ப பிடிக்கும்யா. இப்ப சின்ன ஐயா நான் அட்ராக்ட் ஆனதே அவர் தமிழ்ல பேசுறது, அந்த கதைகள் பாடல்கள் தான் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்தை போனோம். ஸோ அப்போ அதே மாதிரி நீங்களும் நல்லா பேசுறீங்க. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி தமிழ் பேசுறவன்ட்டு ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்குது, அது என்னன்னு தெரியல. நம்ம என்னதான் வேலை செய்யும் போது இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் எல்லாத்துட்டும் பேசினாலும் யோசிக்கும் போது தமிழில் தான் யோசிப்பேன் எப்போதும். ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ அதையா அதான் என் கருத்தியா. ரொம்ப நன்றிங்கய்யா. நல்லது, நன்றிப்பா, நன்றி. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எடுப்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே. அருமையா, அதை நான் சொல்ல நல்லா இருக்காது, நீங்க சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்கியா. இந்த பாட்டு அதே மாதிரிதான், இதுவும் மணிக்கணக்கா பேசுற பாட்டு, அது பாட்டுக்கு வந்துடும். அப்புறம் நமக்கு இதுதான், அது என்ன சொல்லுவாங்க, நான் பல மீட்டிங்ல சொன்னேன், சைக்கிள் ஏறத்தான் தெரியும், இறங்க தெரியாது. அப்புறம் நம்ம ஆட்டுக்கு சுத்திக்கிட்டே இருப்போம் விடிய. ஐயா ஒரு சின்ன ஐயா கோபி கிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி, இந்த ஒரு மேடையை வந்து ரொம்ப சிரமப்பட்டு பல வருஷங்கள்லாம் ஒரு வளர்த்து அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபராகி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து இந்த மாதிரியான ஒரு பரந்த மனசு வந்து யாருக்கும் வராது. இந்த ரிஸ்க் வந்து எடுத்திருக்கீங்க பாருங்க, இது வந்து யாருக்கும் அந்த இது கீழே உள்ளவங்கள தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கையை பிடிச்சி தூக்கி விடுறதுங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையை நீங்க வந்து நான் சொல்ல ஏத்துக்காட்டாலும் சொல்ல வேண்டிய அப்படி இல்ல. அதாவது நீங்க வந்து அறிமுகம் கம்மியா இருக்கலாம் சார், உங்களுடைய அறிமுகம் கம்மியா இருக்கலாம். சொல்லிடுறேன், அதுல திருமந்திரத்துல ஒரு பாடல் வரும், அது சொல்லணும்னு அது நேரம் வாங்கன்னு தான் சொல்லல, அதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். அது பாடல்ல சரியா அது பொருள் மட்டும் சொல்றேன். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால உங்களுக்கு காக்காய்க்கு கூடு கட்ட தெரியும். குயில் வந்து முட்டை இட்டு போயிடும், அதை வந்து காக்கா வந்து தன்னுடைய முட்டையை பாக்குற மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க வந்து ஒரு மேடையை கட்டி வச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்து முட்டை விட்டுட்டு நான் போயிடுறேன். அதுக்கு அது மாயைக்கு சொல்லுவாங்க, காக்கை ஐயப்பில்லை போக்கில்லை ஏனென்பதில்லை
மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே அப்படின்ற ஒரு வரி வரும் அதுல. காக்கை வந்து தன்னுடைய குழந்தை தான் அப்படிங்கிற மயக்கத்தால் வளர்க்குற மாதிரி நீங்க உங்களுக்கு சிரமப்பட்டு நீங்க ஏற்படுத்திய ஒரு மேடையை வந்து என்னை போன்றவர்களுக்கு வந்து நீங்க கொடுக்கறது வந்து உண்மையிலேயே வந்து சொல்றேன், இது வந்து யாருக்கும் வராது. இது எனக்கு தெரிஞ்சுட்டு நான் என்னுடைய சேனல்ல போட்டேன்னா 10 பேர் கூட பார்க்க முடியும். அது இன்னொன்னு சொல்றேன், திரும்பி அறிமுகம் கம்மியான அறிமுகம் அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட அறிமுகம் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு திருமந்திர அறிமுகம் பிரமாதமா இருக்கே. அப்புறம் நீங்க பேசலாம்ல. அதாவது நீங்க வந்து ஒரு கருவியா வந்து செய்யறீங்க, வர்றது வந்து திருமந்திரத்துக்கு இல்ல. அந்த வகையில வந்து திருமந்திரங்கிறது வந்து நம்ம போக்கஸ்ங்கிறது வந்து சப்ஜெக்ட்ல போக்கஸ் பண்ணாலே போதும். நம்ம வந்து நம்மள போக்கஸ் பண்ணாம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா மிச்ச வேலைகள் நல்லா இருக்கும். நன்றி. வாங்க கோகுல். வணக்கம் சார், அருமையா இருந்தது சார். சாருக்கு தான் முதல்ல நன்றி. அப்புறம் ரவிசுந்தரம் சார், ஐயா அருமையா இருந்தது. ஆமா, திருவாசகமா இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. உங்ககிட்ட தான் முதல்ல நீங்க கேட்டு நீங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது சார், ரொம்ப நன்றி. நன்றி. வேற யாரு சார்? ரகுகுலத்துல ரவி சார் வாங்க சார். இதுல ஏதாவது ஒரு சினிமா பாட்டு இருக்கான்னு சொல்லுங்க. கேமரால வர முடியல, பல்லு கொஞ்சம் தொந்தரவாதனால வர முடியல. இதுல நமக்கு வந்து நம்ம சப்ஜெக்ட் ஒண்ணு இதுல இருக்குது, ஒரு சாப்டரே இருக்குது இதுல. எப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. அது சம்பந்தமா ஏதாவது ஒரு நாளா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தா ஒண்ணு கூட நீங்க எதுவுமே அதை டச் பண்ணவே இல்லை இதுல. ஏன்னா நமக்கு இந்த கல்விக்கு அதுக்கு எல்லாமே சக்கரமே தனியாவே கொடுத்துருக்குது. அது திருமூலர் எல்லாமே எண்ணிலே திருமூல, ஏதாவது புவனை சுக்கிஷம்னு ஒரு புக்ல வந்து திருமூலர் திருமந்திரத்தை பத்தி அதுல எழுதியிருப்பாங்க. அதுல தனி புக், அதுல இது ரிலேட்டடா இருக்கும். பட் ஆனா பாத்தீங்கன்னா எல்லா சக்கரமும் இருக்கு அதுல. அதனால அது ஒரு சப்ஜெக்ட். அது இவங்க விஜயலட்சுமி விஜய் மேடத்தை சொல்லிட்டீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. அவங்கள பண்ண சொல்லலாம். நிறைய தலைப்புல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தலைப்பு இல்லைங்க, நிறைய தலைப்பு இருக்கு. ஒவ்வொரு வாழ்வியல் நெறிக்கு தனியா ஒரு 150 பக்கம் போட்டிருக்காங்க அந்த அம்மா. ஒவ்வொன்றுக்கும் 150 தனியா நீங்க எடுத்துருங்க மேடம். அது ஏன்னா அது உங்களால முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எடுத்தீங்கன்னா அது கரெக்டா நீங்க கொண்டாந்துறீங்க. அது ஏன்னா அது யாரும் டச் பண்றது இல்லை. அது ஏன்னா அந்த சக்கராஸ் வந்து அருமையா வேலை செய்யும் உங்களுக்கு. அது நம்பர்ஸ்லயும் இருக்குது, நம்ம இதுலயும் இருக்குது. அது ரெண்டுமே இருக்கு அதுல. ஓகே, ஐயா. அடுத்து நீங்க சொன்னீங்க, இது சொன்னீங்க பாத்தீங்களா, கற்க கசடற, கற்பவை கற்க, கற்றப்பின் கற்க. அது அருமையான. அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் அது ஒரு திருக்குறளே பேசலாம். அது அந்த சப்ஜெக்ட்ல கற்க படி, எதை படிக்கிறது, எப்போ படிக்கிறது, எந்த வயசுல படிக்கிறது, யாருக்காக படிக்கிறது, எதுக்காக. அது அந்த கற்கே கிட்டத்தட்ட ஒரு நாளெல்லாம் பேசலாம். அது ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம பேசலாம். பட் ஆனா வந்து உங்க மூலியமா வர்றது வந்து அது நான் சொல்றேன் இல்லைங்களா, குரு பூர்ணிமான்றதுடைய தத்துவமே மொத்த திருமந்திரமே அதுதான். வேற எதுவுமே கிடையாது. இங்க போனா மட்டும்தான் அங்க கிடைக்கும். குரு இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால முதல் முக்கிய நன்றி உங்களுக்கு மட்டும்தான். இது சூப்பரான சப்ஜெக்டுங்க, அருமையா டச் பண்ணாரு. நீங்களும் சூப்பரா சொன்னீங்க. அதுல நிறைய இருக்குது. பல்லு புடினால பேச முடியாது, கேமரால வரலைங்க நானு. ஓகே, பரவாயில்ல, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. பிரமாதமா சொன்னாங்க. அந்த சக்ராஸ் எல்லாம் சொன்னாங்க. சக்ராஸ் எல்லாம் எனக்கு அறிமுகம் ஆகல. அதை வந்து விஜயலட்சுமி மேடம் தான் அறிமுகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா வரட்டும். அவங்க அந்த புக்கை நான் எடுக்கிறேங்க, எடுத்துட்டு நான் பார்த்துட்டு சொல்றேங்க. நான் அந்த புக்கை நான் என்ன செய்யல, படிப்புக்கு, கல்யாணத்துக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு புக்கு வெளியிட்டு இருக்காங்க. தனித்தனி பேர்ல வெளி கொடுத்துருக்காங்க, தனித்தனி சப்ஜெக்டா கொடுத்துருக்காங்க. யோகத்திலேயே மகா யோகம், அட்டாங்க யோகம், மூச்சு பயிற்சின்னு அந்த யோக நிலையை பிரிச்சு கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. நிறைய இருக்குங்க. மந்திர உபதேசம் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. நான் எடுத்து அதை பாக்குறேங்க. எடுத்து பார்த்துட்டு நான் கட்டாயம் அந்த இதுலயே அந்த இதை வச்சு நான் பேசுறதுக்கு பாக்குறேங்க.
அதே மாதிரி இங்க யாருக்காவது இதுல ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கலாமாங்க? யாருக்காவது திருமந்திரம் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கட்டாயம் அதுல சேர்ந்து கூட படிக்கலாம். ரொம்ப அதீத செலவு இல்ல, ஒரு 5000 ரூபாய்க்குள்ளதான் செலவு. அருமையா இருக்கு. அந்த அவங்களோட புக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு ரெஃபர் பண்றதுக்கு. நீங்க பண்றதுன்னா படிக்கிறதுனால நீங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். நம்ம வீட்ல இருந்து படிக்கிற மாதிரிதான் அதுவும். நீங்க பண்றதுன்னா பண்ணிக்கலாம், யாராவது யூஸ் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். வள்ளலாரோடது இருக்கு, திருமந்திரம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க கிட்ட. ஆனா வெளியில வராம இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு கிலோ. அதுதான் அவங்க கிட்ட ஏன் இருக்கிற அவங்கள ஒரு highlight. தடவை நம்ம meeting ல கூடாது? ஐயா அவங்க ரொம்ப பிஸிங்கய்யா. நான் வேணா கேட்டு பாக்குறேங்க. அவங்க பேசினா இதை பத்தி தாங்க பேசுவாங்க, வல்லார பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா திருமந்திரத்தை பத்தி பேசுவாங்கய்யா. அது வேணா நான் கேட்டு ஒரு ஷெட்யூல் ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேங்கய்யா. அவங்க ரொம்ப பிஸியாவே இருக்கிறாங்கய்யா. ஆனா கேட்டு பாருங்க. அருமையா பேசுவாங்கய்யா, சூப்பரா பேசுவாங்க. நான் வேணா கேட்டு பாக்குறேங்கய்யா. நல்லது. சார், ரெண்டு நல்லதுங்கய்யா. விஷயம். இங்க ஏற்கனவே நீங்க பாத்திருக்கீங்க, ஒரு நாள் நம்ம ஒரு ஜூம் மீட்டிங்ல மீட் பண்ணிருக்கோம். இங்க டாக்டர் சுந்தரவடிவேல்னு இருக்காரு. அவர் பேசிக்கலி வந்து பிராணாயாம எக்ஸ்பர்ட். அவர் திருமந்திரத்திலேருந்து பிராணாயாமத்தை மட்டும் எடுத்து இங்க இருக்கிற கேன்சர் பேஷண்ட்டுக்கு அதை சொல்லி கொடுத்து கேன்சரை குணப்படுத்தி இருக்காரு. அவரு அதை பத்தி நிறைய இதெல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காரு. திருமந்திரத்தை மட்டுமே வச்சு, அதுவும் திருமந்திரத்துல பிராணாயாமத்தை மட்டுமே வச்சு. இப்ப வர மாசம் இருக்குங்க, மார்ச் மாசம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க, சென்னையில இருக்கு. ஆமா, அவர் அட்டென்ட் பண்ணுவார். இப்ப கூட அங்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்து இந்த இவங்கதான் ஃபங்க்ஷன் இவங்கதான் ஏற்பாடு பண்ணிருக்காங்கயா. அது வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து கேன்சரை குணப்படுத்த முடியுங்கிறத அவர் வந்து அமெரிக்காவில வச்சு ஒரு ஆய்வகத்துல அது வந்து இது பண்ணிருக்கிறாரு. அதோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஆமா, நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு சிட்டில இருந்தேன். அந்த சிட்டில அவர் ரொம்ப எனக்கு பழக்கம். முதல்ல எனக்கு அவர் தான் பழக்கம். டீம் தாங்க. ஆமா, நல்லா பண்ணுவார். அதுல ஒரு பாடல்ல அந்த சுவாசத்தை பத்தி சொல்லும் போது சொல்லுவாருங்க, ஒரு பாடல் இருக்கு. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும், உறுப்பு சிவக்கும் உரோமம் கருக்கும், உள்ளது சொன்னும் உணர்வுடையோருக்கு அப்படின்ற ஒரு பாடல் வரும். சுவாசம் புள்ளினும் அதாவது பறவை விட மிக வேகமாக போகக்கூடிய குதிரை, இந்த 2 குதிரை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம், கல்லெல்லாம் குடிக்கல, தானே கழி தரும், உறுப்பு சிவக்கும், உறுப்பு சிவக்கும், உடம்புலாம் சிவக்கும், உரோமம் கருக்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கு. நான் பாடல் எனக்கு ஞாபகத்துல இருந்து வந்து சொல்றேன். அந்த சுவாசத்துக்கு உள்ள ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறப்ப அது அதுக்கான ஒரு சிகிச்சை உள்ள இது உண்டு, குணம் உண்டு. அந்த சப்ஜெக்ட மட்டுமே அவர் ரிசர்ச் பண்ணிருக்காரு சார். அது இன்னொன்னு சார், நான் நினைக்கிறது கரெக்டா தப்பா சொல்லுங்க. இதை வந்து நம்ம திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும், எல்லா சப்ஜெக்டையும் அதை கவர் பண்ணிருக்காரு இல்லையா? அதே மாதிரி திருமந்திரத்திலயும் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணிருக்காரு அவரு. திருக்குறள்ல இல்லாத சில விஷயங்களையும் சேர்த்து கவர் பண்ணிருக்காரு. இது வந்து திருக்குறளோட அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போலாமா சார்? ஏன்னா இது திருக்குறளுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இது இல்லைன்னா திருக்குறள் எழுதுறதுக்கே திருமூலரோட ஒரு இதை படிச்சுட்டு தான் திருவள்ளுவருக்கே அந்த இது வந்திருக்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஒரு நிமிஷங்க. அதாவதுங்க, நம்ம கோயம்புத்தூர் அவர் வந்து ரிட்டையர்டு ஒரு அதிகாரிங்க, ஒரு ஐஜி கேட்டகிரின்னு கூட சொல்லலாம். அவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறாருங்க. அவரு நம்ம திருமந்திரத்தையும் திருக்குறளையும் இணைச்சு எப்படி ஒரு குழந்தை உருவாகுதுங்கிறது திருக்குறள் மூலியமா ஏன்னா திருமந்திரத்துல இருந்து வந்ததுதான் திருக்குறள் அப்படிங்கறத எடுத்து என்கிட்ட இருக்குங்க அதோட. ஏன்னா நானும் அந்த குரூப்ல இருக்கிறேன். அவர் போட்டுட்டு இதை ரைட்டா நான் எழுதி இருக்கிறேன், நம்ம ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணி சொல்லுங்கன்னா எனக்கு அனுப்புவாருங்க அப்பப்ப. அவர் வந்து ஒரு புக்கை இப்ப அதை வச்சு எழுதிட்டு இருக்கிறாருங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அவரும். இதுல இருந்து வந்ததுதான் அப்படிங்கறத அவர் வந்து இது பண்றாருங்க. அதே மாதிரி திருக்குறளும் ஜோதிடமும் இருக்கு, திருக்குறள்ல ஜோதிடமும் முக்காவாசி இருக்குங்கிறதும் உண்மை அப்படிங்கறதும் அது கொடுத்துட்டு இருக்காங்கய்யா. அப்ப வந்து திருமந்திரம் வந்து திருமந்திரத்துல இருந்து தான் திருக்குறள் எழுந்தது அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கறது அவர் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. இல்ல, அது கரெக்ட். ஆக்சுவலி ஏன் திருமந்திரம் வந்து திருக்குறள் அளவுக்கு ஃபாஸ்டா வரலன்னா, திருவள்ளுவர் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி, திருமந்திரம் வந்து லாங் வீடியோ மாதிரி. உண்மைங்கய்யா. இது வந்து பந்தி போட்டு வாழையில போட்டு பரமாறுற மாதிரி அது திருமந்திரம். இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, போயிட்டு என்ன வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு பஃபே மாதிரி வச்சு சாப்பிட்டு போயினே இருக்கலாம்.
வேணுங்கிறவங்களுக்கு எடுத்துட்டு போறா மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. அது ஒண்ணு. இன்னொன்னு அதுல வந்து அறம், பொருள், இன்பம் 3 இருக்கு. இதுல வந்து வெறும் ஆன்மீகம் மட்டும்தான். அதனால ஒரு இதாகவும் இருக்கலாம். ஐயா இல்ல சார், அதுல என்னோட பார்வை அப்படி இருக்கிறது இல்ல. ஒரு குழந்தை பிறக்கிறது கரு உருவாவதுல இருந்து திருக்குறளும் சேர்ந்துதான் அதுல உருவாகுது. ஏன்னா அதை அப்படியே அழகா எடுத்து கொடுத்துருக்காரு. நான் வேணா நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். அவர் என்னென்னலாம் போட்டிருக்கிறாரோ இதுவரையிலும் நான் எல்லாமே சேமிச்சுதான் வச்சிருக்கேன். ஒரு பேஜ் கூட நான் வேஸ்ட் பண்ணல. நான் வேணா அதை அப்படியே போட, நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க உணரலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது எங்க இருந்து எடுத்திருக்கிறாருங்கிறதெல்லாம் அழகா சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு வடிவம் கொடுத்திருப்பாரு. செமையா இருக்கும். திருமந்திரத்துக்கும் திருக்குறளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத உள்ள அப்படியே உள்புகுத்தி சொல்லியிருப்பாரு. ஒரு கரு எப்படி உருவாகுது, அந்த 96 தத்துவம் உடல் தத்துவத்துக்கு அழகா விளக்கம் கொடுத்திருப்பாரு அவரு. நான் நம்ம குரூப்ல நான் இதுல நான் ஷேர் பண்றேன். ஆக்குகின்றான் அதுல ஒரு ஷேர் பாட்டு பண்றேன். ஆக்குகின்றான் முன் பிறந்த 25 ஆக்குகின்றான் அவன் ஆதியின் ஆயுரு ஆறு ஆக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தேன்னு முடியும். முன்பு பிறந்த 25 முன்னாடி பிரிஞ்சு போன தத்துவங்கள் எல்லாம் மறுபடியும் ஆக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே. என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு சொல்லுவார். நல்லா இருக்கும் சார். 11 மணியா போல 10:55 நினைக்கிறேன். நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன். நம்ம சங்கத்தை கலைச்சிருவோம், திருப்பி மறுபடியும் கூட்டிக்கலாம். என்ன டைம் ஆச்சு? அது நம்மளுக்கு எல்லாம் பரவாயில்ல, ஏமராஜுக்குலாம் ரொம்ப டைம் ஆகும். இல்ல பரவாயில்லையா, ஆமா தமிழ் தான் உட்கார அவர் வச்சிருக்கியா? தூங்கி ஏந்துட்டாரு நினைக்கிறேன். அவர் நைட்டு தூங்கி ஏந்துட்டாரு. ஆமா சார், மீட்டிங்னு போட்டா எப்படி இவங்க வெளியே வச்சிருவாங்க, எல்லாம் பெருசுகளா சேர்ந்து. அதனால நம்மளும் உட்காந்துருவோம். நல்லா ஃபீவரோட உட்காந்துட்டு இருக்கீங்க. மதியத்துல இருந்து பயங்கர ஃபீவர். இந்த மீட்டிங்காக நம்ம இன்னும் ஃபீவரோடய உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தெம்பா உட்கார வச்சிருக்குது என்ன தமிழ் மீட்டிங். பார்த்தா தெரியலையே ஃபீவர் வந்த மாதிரியே. பயங்கர ஃபீவர். நம்ம இல்லைங்கய்யா, நம்ம சாட் ஜிபிடி ஜெமினி இந்த மாதிரி எல்லாம் இப்பதான் வந்திருக்கு. நம்ம கேட்டா சொல்லும். ஆனா நம்ம ஐயா வந்து அந்த பாடல வந்து ஒரு நிமிஷம் நினைச்சு டக்கு டக்குன்னு கொண்டு வராரு. எப்படி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இப்போ அந்த சாட் ஜிபிடி எல்லாம் நம்ம ஐயா கிட்ட இருந்துதான் கவர் பண்ணி எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு. வந்து நம்ம இப்ப திருமூலரை பத்தி, இந்த திருமந்திரத்தை பத்தி, இந்த பாடல் வேணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னா அது எடுத்து கொடுக்கும். ஆனா நம்ம கேட்காதம டக்குன்னு நம்ம ஷார்ப் மைண்டு அது எப்படி கொண்டு போறீங்க அப்படிங்கிறது இறை சித்தம். இதுக்கு மேல எப்படி சொல்றது எனக்கு தெரியலைங்க. நன்றி. நல்லது. சரி, நம்ம வந்து மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்துல சந்திக்கலாம். அடுத்த நம்மளுடைய மீட்டிங் வந்து அநேகமா விஜயலட்சுமி மேடத்தோட ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஃபீவர்ங்கிறதுனால அவங்க ஒரு காரணம் வேற சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏன்னா மத்தியானம் ஏதாவது துணி ஏதாவது துவைக்க வேண்டியது இருந்திருக்காங்க. அதனால குறமாயம் போட்டு படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. எந்த வேலையுமே இல்லைங்க, ஃப்ரீயா தாங்க இருந்தேன். ஃபீவர் காலையில இருந்தே கொஞ்சம் உடம்பு நல்லது சரியில்லைங்க. நாளைக்கு நீங்க சொல்லிருக்கீங்க அந்த நட்சத்திரத்தை பத்தி பேசுறதுக்கு டைம் இருந்தா நான் பேசுறேங்க. அதனால ஒண்ணும் இல்லைங்கயா, உடம்பு என்னைக்கு தாங்க நமக்கு நல்லா இருந்திருக்குது. நாளைக்கு நட்சத்திரத்தை பத்தி அப்ப பேசுங்க. நாளைக்கு நீங்க வந்து போட்டுருவோமா? போட்டுடலாங்கயா. அந்த குரூப்ல என்ன சேர்த்து விடுங்கய்யா. டைட்டில் நல்லா இருக்கமா ஐயா? சொல்லுங்க இன்னொரு தடவை. அதுக்குள்ளே நடுவுல ஐயா பேசிட்டாருங்கயா. நலம் தரும் நட்சத்திரங்கள் தாராளமா போட்டுடலாங்கயா. எப்படி டைட்டில்? போட்டுடலாங்க, சூப்பரா இருக்குங்கய்யா. நாளைக்கு போட்டுருவோம் 8 மணிக்கு. சரிங்க, போட்டுடலாங்கய்யா. ஓகே, நான் வந்து பேசுறேன். நம்ம அடுத்த மீட்டிங்ல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தடைதழைத்து, அருகது போல் வேறு ஒன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். வணக்கம் சார். நன்றிங்க. வணக்கம்.